அனைவருக்கும் வணக்கம். ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் சார்பாக யூபிஎஸ்சி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் கிளாஸஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி. தட் இஸ் இது கிளாஸ் 11. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 10 செஷன்ஸ் முடிஞ்சிருக்கு. பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ பேசிக்ஸ் அப்படிங்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு கான்ஸ்டியூஷன், அதோட பேசிக் டெஃபினேஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள். தென் சாலியன் ஃபீச்சர்ஸுங்கிற ஆஸ்பெக்ட்ஸில் ஒரு ஃபிலாசபிக்கல் பார்ட் அப்படின்னு சொல்லும்போது ப்ரியாம்பிள் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் யூனியன் அண்ட் டெரிட்டரி, சிட்டிசன்ஷிப், இதெல்லாம் ஒரு கிளாஸ் ஆகும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஒரு 2 கிளாஸ், தென் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் ஒரு கிளாஸும், தென் யூனியன் அப்படின்னு வரும்போது எக்ஸிக்யூட்டிவில் வந்து 2 கிளாஸஸ். தட் இஸ் அதில் பேசிக் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டர், அட்வொகேட் ஜென்ரல் இன்க்ளூடிங் சாலிசிட்டர் ஜென்ரல். ஸோ இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். ஓகே, சாலிசிட்டர் ஜென்ரல் இது வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம போக போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் பார்ட். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கிளாஸஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிற ஒரு அஸ்பெக்டில் அப்ரோச் பண்ணும்போது லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி. ஓகே, இதில் ஆல்மோஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் பார்ட் முடிச்சாச்சு. ஸோ எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அப்படின்னு வரும்போது நான் ஆல்ரெடி சொன்னது தான், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், தென் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டர், தென் அதுக்கப்புறம் அட்வொகேட் ஜென்ரல், சாலிசிட்டர் ஜென்ரல். ஸோ இது எல்லாமே முடிச்சிட்டோம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய செஷன்ஸ் அப்படின்னு வரும்போது we are going to work on legislative part. ஸோ legislative part அப்படின்னு வரும்போது simply we are going to discuss about parliament தான். ஓகே, ஸோ ரோல் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் பவர் ஆஃப் இட் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், தென் அதோட ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ் லைக் ஸ்பீக்கர், டெப்டி ஸ்பீக்கர், சேர்மன், டெப்யூட்டி சேர்மன். ஸோ இவங்க எல்லாத்தையுமே டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது போக செஷன்ஸோட ஹவு many செஷன்ஸ் ஆர் தேர், தென் கம்போசிஷன் என்ன, ஈச் அண்ட் எவ்ரி ஹவுஸஸ்க்கான கம்போசிஷன் என்ன, இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக கிளாஸஸில் கவர் பண்ண போகிறது தான். ஸ்டார்ட் பண்ணிடுவோம் கிளாஸை. ஓகே, ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கும்போது ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் பார்லிமெண்ட். ஸோ பார்லிமெண்ட்டோட டெஃபினேஷன் என்னவா இருக்க முடியும், வாட் இஸ் மென் பை பார்லிமெண்ட் அப்படின்னு வரும்போது இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் கலெக்டிவ் பாடி. ஓகே, ஸோ கலெக்டிவ் டெசிஷன் மேக்கிங் பாடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு மாடர்ன் டெமோக்ராட்டிக் ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும்போது நத்திங் பட் எ பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஹூ கலெக்டிவ்லி சிட் இன் ஒன் பிளேஸ் அண்ட் ஹாவ் டு டேக் சர்டைன் டெசிஷன்ஸ். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக சொன்ன போனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில பிரதிநிதிகள் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அசம்பிள் ஆகி அந்த நாட்டுக்கு தேவையான சர்டைன் டெசிஷன்ஸும் பாலிசிஸையும் ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறது தான் அவங்களோட ஒர்க்கு. அதர் தென் தட் தேர் ஆர் ஹேவிங் சர்டன் அதர் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, அந்த இதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்னு ஒரு தனி செஷனாகவே எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, பட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேசிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்லிமெண்ட்டோட கட்டமைப்பு எப்படி இருக்குது, அதில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதில் இருக்கக்கூடிய சில ஆஃபீஸர்ஸ் என்ன மாதிரி அவங்களோட ஃபங்க்ஷன்ஸை கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க டு தி பார்லிமெண்ட் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸில் தான் பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட் தனியாக ஒரு செஷன் போக போகுது தான். ஓகே, அப்போ பார்லிமெண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ஒன் கலெக்டிவ் இன்ஸ்டிடியூஷன். ஓகே, ஸோ ஒரு கலெக்டிவான ஒரு பாடி, அதுதான் இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் சுப்ரீம் பவர்னு சொல்லக்கூடியது. தட் இஸ் ஜென்ரல் டெஃபினேஷன். இந்தியாவை பொறுத்தளவுக்கு இட் இஸ் ஹேவிங் லிமிட்டட். ஓகே, ஸோ பார்லிமெண்ட் சாவர்னிட்டிங்கிறது லிமிட்டட் தான். தட் இஸ் ஒரு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது இந்தியன் பார்லிமெண்ட்டுக்கு சாவர்னிட்டி இருக்கான்னு கேட்டால் இல்லை தான். ஆனால் ஜென்ரலாக பார்லிமெண்ட் அப்படிங்கிறது ஒரு சுப்ரீம் பவர்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன். இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு என்ன இருக்கும்னா சர்டைன் பவர்ஸை அதுக்குள்ளே உள்ளடக்கியிருப்பாங்க. அது எதை எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியோட கவர்னன்ஸை மானிட்டர் பண்ணுறதுக்கான ஓவரால் ரோல் அதுக்கு தான் இருக்கும். ஓகே, ஸோ ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு தி லெஜிஸ்லேச்சர் தான். அப்போது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் செய்யக்கூடிய ஆக்ஷன்ஸ், அந்த எக்ஸிக்யூஷனுக்கு ரைட்ஸ் கொடுக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் தான். ஸோ ஒரு ஆக்டோ இல்லை ஒரு பாலிசியோ, அந்த பாலிசியை பேஸ் பண்ணி வரக்கூடிய லாவோ, இது எல்லாமே யாரோட அப்ரூவல் இல்லாமல் பண்ண முடியாது அப்படின்னா பார்லிமெண்ட் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷனோட அப்ரூவல் இல்லாமல் பண்ண முடியாது. ஓகே, இந்தியாவை பொறுத்தளவுக்கு அதோட நேம் பார்லிமெண்ட். ஓகே, டயட்டுன்னு சொல்லுவாங்க, வேறு வேறு இடத்துல வேறு வேறு நேம் சொல்லுவாங்க. பட் இந்தியாவை பொறுத்தளவுக்கு இட் இஸ் பார்லிமெண்ட். ஓகே, ஸோ அப்போ இட் இஸ் அன் சுப்ரீம் பவர் இன்வெஸ்டட் இன் தி பாடி ஆஃப் பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் இஸ் கால்டு பார்லிமெண்ட். ஓகே, ஸோ பார்லிமெண்ட்டுங்கிறது யூனியன் லெஜிஸ்லேச்சரை பொறுத்தளவுக்கு பார்லிமெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ யூனியன் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு வரும்போது பார்லிமெண்ட்டுன்னு சொல்லுவோம். இதே ஸ்டேட்டுன்னு வரும்போது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் தான் அதுக்கு.
ஓகே, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லுவோம், ஸ்டேட் அசம்பிளி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது அசம்பிளின்னு சொல்லுவோம், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லுவோம். ஓவராலாக யூனியன் லெஜிஸ்லேச்சரை பொறுத்தளவுக்கு அதுக்கு ஒரு நேம் வைக்கிறதுக்காக அதுக்கு பார்லிமெண்ட்டுங்கிற பேர் வச்சிருக்காங்க. ஓகே, இது எங்கேருந்து எடுத்துக்கிட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் மினிஸ்டர் மாடல் தான். இன்சென்ஸ் யூகேவோட பார்லிமெண்ட்ரி மாடல் சிஸ்டம் தான் நம்மளோட இதுவும். ஆனால் யூகேல இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்ரி சாவர்னிட்டி இந்தியாவுக்கு இருக்கான்னு கேட்டால் அது கிடையாது. ஓகே, ஸோ அதை பற்றி பேஸ்டு ஒரு கொஸ்டினும் வந்துச்சு. பட் ஓவராலாக பார்லிமெண்ட்டுக்கான ஆஸ்பெக்ட்ஸில் நான் சொல்லக்கூடிய விஷயம் தட் இஸ் இட் ஹேஸ் அன் வெஸ்ட் மினிஸ்டர் மாடல் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ இதில் இன்னொரு விஷயம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்லிமெண்ட் அப்படிங்கிறது ஒரு டெமோக்ராட்டிக் பாலிட்டி அப்படிங்கிறது எது மூலமாக என்ஷூர் பண்ண முடியும் அப்படின்னா, அதுதான் டெசிஷன் மேக்கிங் இன்ஸ்டியூஷனாக இருக்கணும். அந்த டெசிஷன் மேக்கிங் இன்ஸ்டியூஷனை பொறுத்தளவுக்கு அதை எக்ஸசைஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, சாவர்னிட்டி எக்ஸசைஸ் பண்ணணும். அப்படின்னா இறையாண்மையை அங்கே எக்ஸசைஸ் பண்ணணும். இன்சென்ஸ் அல்டிமேட் சுப்ரீம் டெசிஷன் மேக்கிங் யார்கிட்ட இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பார்லிமெண்ட்டுங்கிற இன்ஸ்டியூஷன் இருக்கணும். பிஃபோர் 1947க்கு முன்னாடி அப்பையும் என்ன இருந்தது, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கவுன்சில் எல்லாமே இருந்தது தான். பட் அன்னைக்கு அதை சாவரின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா சாவரின்னு சொல்ல முடியாது. வி ஆர் காலனைசர். ஏன்னா சுப்ரீம் பவர் யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு தி பிரிட்டிஷ் தான் இருந்துச்சு. இங்கே இருந்துச்சு, அசம்பிளி இருந்துச்சு, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருந்துச்சு, பார்லிமெண்ட் இருந்துச்சு, எல்லாமே ஃபைன். பட் சாவரின்னு சொல்ல முடியுமானா சாவரின்னு சொல்ல முடியாது. ஏன் சாவரின்னு சொல்ல முடியாது அப்படின்னா அப்போ வி ஆர் காலனைஸ்டு. ஓகே, ஸோ பிரிட்டிஷ் ரூல்டஸ். பட் இன்னைக்கு ஆஃப்டர் 1947 வி ஆர் இண்டிபெண்ட். 26 ஜனவரி 1950க்கு அப்புறம் வென் கான்ஸ்டியூஷன் கேம் இன் டு ஃபோர்ஸ் அப்படின்னு வரும்போது வி ஆர் டிக்ளேர்ட் அவர் செல்ஃப் தட் வி ஆர் டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்பப்ளிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். டெமோக்ராட்டிக்னு வரும்போது வி அடாப்டட் ஃபார் அன் ரெப்ரஸன்டேட்டிவ் டெமோக்ரஸி. இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. பட் திருப்பி ஒரு ரிமைண்ட் பண்ணுறக்காண்டி சொல்கிறேன். ஸோ பார்லிமெண்ட் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் ஒன் ஆஃப் த இன்ஸ்டியூஷன். ஓகே, ஸோ இந்த இன்ஸ்டியூஷனோட ரோல் என்னவா இருக்க முடியும் அப்படின்னா தேர் ஆர் மல்டிபிள் ரோல்ஸ். பட் மேஜராக பார்க்கும்போது இட் ஹாஸ் ஆன் லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய இன்ஸ்டியூஷன். இந்த லெஜிஸ்லேட்டிவ் இன்ஸ்டியூஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் டெமோக்ரஸியை எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷனாக இருக்கும். ஓகே, ஸோ இது இட் ஹேஸ் a sovereign power அப்படின்னா it has the right to take decisions. ஸோ இதுதான் பார்லிமெண்ட்டுக்கான பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். தட் இஸ் ஒரு மீனிங் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காண்டி அடுத்து பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பார்லிமெண்ட்டை பற்றி பேச போகிறோம். ஓகே, ஓவராலாக இது வந்து ஜென்ரலாக பார்லிமெண்ட்டுக்கான டெஃபினேஷன். இந்தியன் பார்லிமெண்ட்டை பொறுத்தளவுக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா, பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், பார்ட் 4னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, பார்ட் 5 அப்படிங்கிறது யூனியனை பற்றி பேசும். அப்படின்னா பார்ட் 5ல வெரி ஸ்பெசிஃபிக் ஃப்ரம் ஆர்டிகல் 79 to 122 இட் ஸ்பீக்ஸ் அபவுட் தி பார்லிமெண்ட். ஓகே, ஸோ ஆர்டிகல் 79லேருந்து 122 வரைக்கும் பார்ட் 5 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் எதை டீல் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீஸ் திங்ஸ் சச்சஸ் ஆர்கனைசேஷன், composition and its duration, who are all the officers. Officersனு வரும்போது they are nothing but speaker, deputy speaker, chairman, deputy chairman, okay, then secretary general. ஸோ இவங்கள பேசுகிறது தான் அதெல்லாம். ப்ரொசீஜர்ஸ், ப்ரிவிலேஜஸ், பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் கான்ஸ்டியூஷனில் பார்லிமெண்ட் இருக்கு இல்லையா அப்படிங்கிற சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 79 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சேஸ். ஓகே, ஸோ ஆர்டிகல் 79 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா there shall be a பார்லிமெண்ட். ஸோ கண்டிப்பாக என்ன இருக்கணும், பார்லிமெண்ட்னு ஒன்று இருக்கணும். எதுக்கு அப்படின்னா யூனியனுக்கு, ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஓகே, ஸோ யூனியனுக்கு பார்லிமெண்ட்னு ஒன்று இருக்கணும். அந்த இன்ஸ்டியூஷன் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் இருப்பார். ஓகே, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அடுத்து கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜ்யசபா. ஓகே, ஸோ ராஜ்யசபானாலும் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்னாலும் ஒன்று தான். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் த பீப்புள்னு சொல்லக்கூடிய லோக்சபா. அப்போ இது ப்ரிலிம்ஸ் கொஸ்டினில் கேட்கும் போது கேட்பாங்க இந்த பார்லிமெண்ட், இந்தியன் பார்லிமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் 1 பிரசிடென்ட், 2 ராஜ்யசபா, 3 லோக்சபா அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல நீங்கள் கன்சால்டேட் பண்ணி பார்க்கும்போது அங்கே என்ன டெலிபரேட்டாக தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் தி அபோவ் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். சப்போஸ் ஆப்ஷன் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்ஸ்டியூஷன் ஆர் பார்ட் ஆஃப் தி பார்லிமெண்ட் அப்படின்னா ஆல் தி அபோவ் தான். பிரசிடென்ட்டும் இன்க்ளூடட் தான். ஓகே, ஸோ பார்லிமெண்ட்டுன்னு வரும்போது பிரசிடென்ட்டும் இன்க்ளூடட் தான். ஸோ பிரசிடென்ட் ப்ளஸ் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் ப்ளஸ் ஹவுஸ் ஆஃப் த பீப்புள், இது மூணும் சேர்ந்தது தான். ஓகே, ஸோ அப்போ பார்லிமெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருச்சு. அடுத்து இப்போது கம்போசிஷன் பார்ப்போம். கம்போசிஷன் இன் சென்ஸ் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கணும். ஸோ 2 ஹவுஸ்லேயும் மேக்ஸிமம் நம்பர்ஸ் எவ்வளோக்கு மேலே இருக்கக்கூடாது. ஓகே, அப்படி அந்த நம்பர்ஸில் அதில் ஒரு ஸ்பிளிட் இருக்குது. இதில் எத்தனை பேர் எலெக்டடு, எத்தனை பேர் நாமினேட்டட் அப்படிங்கிற நம்பர்ஸை தான் அடுத்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்.
ஸோ கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது ராஜ்யசபா. ஸோ ராஜ்யசபான்னு வரும்போது இதில் ஆர்டிகல் 80 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஓகே, ஸோ ஆர்டிகல் 80 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சேஸ் தட் என்ன சொல்லுது, ராஜ்யசபாவோட சீட்டு எதுக்கு மேலே போகக்கூடாது, 250 மெம்பர்ஸ்க்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ 250 நம்பர்ஸ்க்கு மேலே போகக்கூடாது. அதே மாதிரி லோக்சபாவுக்கு ஆர்டிகல் 81 பேசுகிறாங்க. இதில் எவ்வளோ நம்பர்ஸ்க்கு மேலே எக்ஸிட் ஆகக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 550க்கு மேலே எக்ஸிட் ஆகக்கூடாது. ஓகே, ஸோ இதில் இந்த 250ன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த 250ல் 12 மெம்பர்ஸ் நாமினேட்டட்னு சொல்லுவாங்க. நாமினேட்டட் அப்படின்னா இவங்களை எலெக்ட் பண்ண மாட்டாங்க. யார் நாமினேட் பண்ணுவார்னா பிரசிடென்ட் நாமினேட் பண்ணுவார். ஓகே, ஸோ பிரசிடென்ட் எப்படி நாமினேட் பண்ணுவார் அப்படின்னா ஒரு 12 பேர்த்த எலெக்ட் பண்ணி வரமாட்டாங்க. எலக்டோரல் காலேஜ் யார் என்னங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, ஸோ அந்த 250 பேர்த்தில் 12 பேர் எலெக்டட் கிடையாது, நான் எலெக்டட். அப்படின்னா நாமினேட்டட், யாராச்சும் இவங்களை பார்த்து தேர்ந்தெடுக்கக்கூடியது தான். அப்படி எடுக்கக்கூடிய பர்சன் யாருன்னா பிரசிடென்ட் தான். பிரசிடென்ட்ங்கிறது பிரசிடென்ட் கிடையாது, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டர் ஹூ ஹேஸ் டு எய்ட் அண்ட் அட்வைஸ் டு தி பிரசிடென்ட். இப்படி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பிரசிடென்ட் தான் என்ன பண்ணுவார், நாமினேட் பண்ணுவார். ஆனால் அப்படி நாமினேட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ்க்கு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஷுட் ஹேவிங் ஆன் ஸ்பெஷல் நாலேஜ். ஓகே, ஸோ குவாலிஃபிகேஷன் ஒன்று இருக்கணும்ல. ஸோ யாராக வேணாலும் இருக்கலாமானா இல்லை, தே மஸ்ட் பி ஹாவ் சர்டன் குவாலிஃபிகேஷன். அந்த குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் நாலேஜ் இருக்கணும். எந்தெந்த ஃபீல்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர், சயின்ஸ், ஆர்ட் அண்ட் சோஷியல் சர்வீஸ். ஓகே, ஸோ நாமினேட்டட் எம்பிஸ்ன்னு சொல்லுவாங்க. தே ஆர் நாட் கன்சிடர்ட் டு பி அன் எலெக்டட் எம்பிஸ். ஓகே, ஸோ இது 12 மெம்பர்ஸ் இன் தி ராஜ்யசபா. லோக்சபாவை பொறுத்தளவுக்கு இந்த 550 இருக்கு இல்லையா, இந்த 550ல் இங்கே எலெக்டடு ஓகே ஃபைன், நாமினேட்டட் இருந்துச்சா, நாமினேட்டடுங்கிறது லைக் ராஜ்யசபாவில் மாதிரி லோக்சபாவுக்கு இருந்துச்சான்னு கேட்டால் இருந்துச்சு. எது வரைக்கும் இருந்துச்சுன்னா இந்த 104th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வரைக்கும் இருந்துச்சு. ஓகே, ஸோ 104th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் முன்னாடி 2 பர்சன் என்னவா இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியிலேருந்து வந்திருப்பாங்க. தே ஆர் அண்டர் ரெப்ரசன்டட் அப்படின்னு சொல்லி ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியில் இருந்து பிரசிடென்ட் தான். ஓகே, இங்கேயும் பிரசிடென்ட் தான் நாமினேட் பண்ணுவார். ஸோ பிரசிடென்ட் எப்படி நாமினேட் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தி ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியிலேருந்து ஒரு 2 பேர்த்த கன்சிடர் டு பி அண்டர் ரெப்ரசன்டட்னு சொல்லி பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இந்த 104th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ப்ரொவிஷன்லேருந்து என்னவாயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ இந்தியனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த 2 சீட்டை என்ன பண்ணிட்டாங்க, கட் பண்ணிட்டாங்க. அப்போது லோக்சபான்னு சொல்லக்கூடிய ஹவுஸ் ஆஃப் த பீப்புளில் இருந்து வரக்கூடிய மெம்பர்ஸ் அந்த 550மே என்ன தான் கம்ப்ளீட்லி எலெக்டடு தான். அப்படி 550 கம்ப்ளீட்லி எலெக்டடுன்னு வரும்போது அதில் ஒரு கம்போசிஷன் சொல்கிறாங்க 530 ஃப்ரம் தி ஸ்டேட்டு, 20 ஃப்ரம் தி யூனியன் டெரிட்டரிஸ். 530 ஃப்ரம் தி ஸ்டேட் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா லைக் ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, இதை வந்து 530 ஃப்ரம் தி ஸ்டேட்டுன்னு சொல்லிடுறாங்க. 20 மெம்பர்ஸ் ஃப்ரம் தி யூனியன் டெரிட்டரிஸ்ன்னு சொல்கிறது டெல்லி, புதுச்சேரி இதெல்லாம் வந்து யூனியன் டெரிட்டரிஸ்ன்னு சொல்கிறோம்ல, இங்கேருந்து ஒரு 20 மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 550 தான் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கணும் இந்தி லோக்சபாவில். இந்த 550ல் 530 ஃப்ரம் தி ஸ்டேட்டு, 20 ஃப்ரம் தி யூனியன் டெரிட்டரிஸ். ஓகே, ஸோ இதுதான் ரெண்டுக்குள்ள கம்போசிஷன். ஒன்று 250க்கு மேலே எக்ஸிட் ஆகக்கூடாது, இன்னொன்று 550க்கு மேலே எக்ஸிட் ஆகக்கூடாது. 250ல் 12 நாமினேட்டட், மிச்சம் இருக்கக்கூடிய 238 என்னங்கிறத பின்னாடி பார்க்கலாம். ஓகே, இங்கே 550ன்னு வரும்போது அதில் 530 ஃப்ரம் தி ஸ்டேட்டு, 20 ஃப்ரம் தி யூனியன் டெரிட்டரிஸ். ஓகே, இப்போது இவங்களை எப்படி இவங்களோட எலக்டோரல் காலேஜ் என்னங்கிறத பார்த்துடலாம். எலக்டோரல் காலேஜ் அப்படின்னா நத்திங் பட் யாரெல்லாம் எலிஜிபிள் டு ஓட் ஃபார் தி ராஜ்யசபா, யாரெல்லாம் எலிஜிபிள் டு ஓட் ஃபார் தி லோக்சபா, அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ எலக்டோரல் காலேஜ் அப்படிங்கிறது அப்போது ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஆஃப் ஈச் ஸ்டேட் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவை பொறுத்தளவுக்கு பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹவுஸை ஒரு ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்சென்ஸ் அதுவே பேரே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது இன்சென்ஸ் நத்திங் பட் ஒவ்வொரு ஸ்டேட்டோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் அங்கே இருப்பாங்க. ஓகே, அந்த ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட எலக்டோரல் காலேஜை வச்சு உங்களால் அட்ரஸ் பண்ணிட முடியும். அங்கே எலக்டோரல் காலேஜில் யார் ராஜ்யசபா மெம்பரை எலிஜிபிள், தட் இஸ் தேர்ந்தெடுக்கிறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஒரு ஸ்டேட்டோட எம்எல்ஏவாக இருக்காங்களோ அவங்க தான் ராஜ்யசபாவுக்கான எம்பியை தேர்ந்தெடுக்க முடியும். அவ்வளோதான்டா. ஓகே, ஸோ இங்கே நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் எலெக்ஷன் மாதிரியோ அசம்பிளி எலெக்ஷன் இருக்குது இல்லையா, ஸோ எம்எல்ஏ எலெக்ஷன் மாதிரியோ எம்பி எலெக்ஷன் மாதிரியோ இல்லை. ராஜ்யசபா எலெக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது யார் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்புகிறீங்க இல்லையா, எம்எல்ஏன்னு நீங்கள் தேர்ந்தெடுக்க அனுப்புகிறீங்கல்ல ஒரு தொகுதிக்கு. ஓகே, ஸோ இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதி.
ஓகே. இந்த 234 தொகுதியில என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற எம்எல்ஏ இருப்பாங்க இல்லையா? இவங்க தான் ராஜ்யசபாவோட எம்பிய ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் தேர்ந்தெடுப்பாங்க. அந்த ஸ்டேட்டுக்கான எம்பி கோட்டா, அது ஸ்டேட்டோட பாப்புலேஷன் வைஸும், அங்க இருக்கக்கூடிய கான்ஸ்டிட்யூயன்சி வைஸும் அத அலோகேட் பண்ணிருவாங்க. அது மாறும். ஓகே. ஸோ இங்க இருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நமக்கு ஒரு நம்பர் இருக்கும். ஓகே. ஸோ தமிழ்நாட்டோட ராஜ்யசபா ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு வரும்போது அதுக்கு ஒரு நம்பர் இருக்கும். அதுக்கு ஒரு அந்த நம்பர் எப்படி அரைவ் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் என்னவோ அதையும், ப்ளஸ் இங்க இருக்கக்கூடிய கான்ஸ்டிட்யூயன்சிஸ் நம்பர்ஸ் எவ்வளவோ அதையும் வச்சு அரைவ் வாங்குறாங்க. ஸோ ராஜ்யசபாவோட சீட் ஷேரிங் ஃபார் ஈச் ஸ்டேட், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் என்னவாகும் அப்படின்னா, ஸ்டேட் டு ஸ்டேட்டு மாறுபடும். ஓகே. ஸோ ஸ்டேட் டு ஸ்டேட் என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர்ஸ் கண்டிப்பாக டிஃபர் ஆகத்தான் செய்யும். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். சரி, எலக்டோரல் காலேஜில் யார் பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எல்ஏஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. தட் இஸ் மெம்பர்ஸ் ஆஃப் தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் அதோட எலக்டோரல் காலேஜோட மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ எலெக்ஷன் மெத்தட் எப்படி இருக்குது? எலெக்ஷன் மெத்தட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பொறுத்தளவுக்கு எங்கே வித் ரெஸ்பெக்ட் டு ராஜ்யசபாவை பொறுத்தளவுக்கு எலெக்ஷன் மெத்தட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட்டுக்கு பார்த்தோம் இல்லையா, வைஸ் பிரசிடென்ட்டுக்கு பார்த்தோம் இல்லையா, என்ன மாதிரி சிஸ்டம்? ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் அப்படிங்கிறது நத்திங் பட் நம்ம ஆல்ரெடி பிரசிடென்ட் எலெக்ஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இன் சென்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நம்பரையும் நான் ஒருத்தரை மட்டும்தான் தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க. ப்ரிஃபரன்ஸில் ஸ்லாட் பண்ணுவாங்க. இது நமக்கு உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, இன் டீட்டெயில் பிரசிடென்ட்டோட எலெக்ஷனில் நான் எடுத்திருக்கேன். இங்கே டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ்க்காண்டி நான் என்ன சொல்கிறேன், இந்த இதை மட்டும் சொல்கிறேன். ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் அப்படிங்கிற மெக்கானிசமில் தான் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இது ஒரு டைரக்ட் எலெக்ஷன் கிடையாது, இன்டைரக்ட் எலெக்ஷன். ஏன் அப்படி அப்சர்வேஷன் அப்படின்னா, அங்கே பீப்புள் எலெக்டடு கிடையாது, இவங்க பீப்புளால் எலெக்ட் பண்ண பர்சன்ஸ் எலெக்ட் பண்ணதுனால இது இன்டைரக்ட் எலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி மீனிங் ஆகிடுது. அதுக்கடுத்து இதோட எலெக்ஷன் மெத்தட் அப்படின்னு வரும்போது ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட். ஓகே. ஸோ அதுதான் இதோட மெக்கானிசம். ஸோ அப்போ இந்த இடத்துல இன்டைரக்ட் எலெக்ஷனை ஃபாலோ பண்ணுறாங்க. அது போக சிஸ்டம் ஆஃப் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டுன்னு சொல்கிறாங்க. இதோட சீக்ரெட் பேலட்டா இல்லை ஓப்பன் பேலட்டா அப்படின்னு வரும்போது, சீக்ரெட் பேலட் அப்படின்னா நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்கிறத நீங்கள் யாருக்கும் காமிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்களே போய் பூத்தில் ஓட் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு ப்ரைவசி மெயின்டைன் பண்ணுறாங்கல்ல, நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத சொல்ல தேவையில்லை, யாருக்கும் காட்ட தேவையில்லை. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு மெயின்டைன் தி இண்டிபெண்டன்ஸ். ஓகே. உங்களுக்கான ஒரு அத்தாரிட்டி இல்லை இண்டிபெண்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காண்டி கொண்டு வர விஷயம்னு வச்சுக்கோங்களேன். பட் ராஜ்யசபா எலெக்ஷனை பொறுத்தளவுக்கு அது ஒரு ஓப்பன் பேலட். ஓகே. ஓப்பன் பேலட் அப்படின்னா ஒரு எம்எல்ஏ எந்த எம்பிக்கு முதல் உரிமை கொடுக்குறாரு அப்படிங்கிறத கண்டிப்பாக அங்கே என்ன பண்ணி ஆகணும்னா, அங்கே இருக்கிற பர்சன் கிட்ட காமிச்சாகணும். எதுக்காக இது சிஸ்டம் அப்படின்னா, பொதுவாக இங்கே ஹார்ஸ் ட்ரேடிங் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குதிரை பேரம் அப்படின்னா எம்எல்ஏஸை விலைக்கு வாங்குவாங்க. ஸோ இந்த எலெக்ஷனில் ஓகே, இந்த மாதிரி எலெக்ஷன் சிஸ்டமில் அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது நம்ம எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ் வரும்போது பார்க்கலாம். ஓகே. ஸோ இங்கே குதிரை பேரம் ஆயிடக்கூடாது. இன்சென்ஸ் ஒரு எம்எல்ஏ அவர் கட்சி சார்ந்து இல்லாமல் வேற யாருக்கும் ஓட்டு போட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஓப்பன் பேலட்டாக வச்சுருப்பாங்க. மற்ற எலெக்ஷன்ஸ்லாம் சீக்ரெட் பேலட்டு தான். பிரசிடென்ட்டோட எலெக்ஷன் சீக்ரெட் பேலட்டு தான், அது கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லியிருப்பாங்க. வைஸ் பிரசிடென்ட்டோட எலெக்ஷன் சீக்ரெட் பேலட்டு தான். நம்ம ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு ஓட் போடுறது, தட் இஸ் எம்எல்ஏக்கு போடுறது சீக்ரெட் பேலட்டு தான். எம்பி தொகுதிக்கு போடுறதும் சீக்ரெட் பேலட்டு தான். ஓகே. இது ஒன்று மட்டும்தான் ஓப்பன் பேலட், சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காண்டி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த சைடு ஓகே ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு வரும்போது இது டைரக்ட் எலெக்ஷன். ஏன் டைரக்ட் எலெக்ஷன் சொல்கிறோம்னா, பீப்புள் எலெக்டட். ஸோ நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு ஓட் போடுவீங்க இல்லையா, ஸோ அது வந்து டைரக்ட்லி எலெக்டட். இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்சுல 18th லோக்சபா. ஸோ இது வந்து டைரக்ட்லி எலெக்டட், ஏன்னா பீப்புள் எலெக்டட் இதனால. ஓகே. இதில் ஏஜ் கிரைட்டீரியா ஃபார் ஓட்டர் அப்படின்னு வரும்போது, எலக்டோரல் காலேஜ் அப்படின்னு வரும்போது பீப்புள் ஆஃப் இந்தியா ஆர் சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு சொல்லியாச்சு. சரி, சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு சொல்லியாச்சு. ஆனால் இதுக்கு எதாவது குவாலிஃபிகேஷன் இருக்கான்னு கேட்டால் அபோவ் தி ஏஜ் ஆஃப் 18 years. ஓகே. ஸோ அப்போது இங்கே ஓட்டிங் ரைட்ஸ் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டிசன் ஆஃப் இந்தியா மட்டும் பத்தாது. சிட்டிசன் ஆஃப் இந்தியாவை இருக்கிறத தாண்டி அந்த கன்சர்ன் பர்சன் 18 வயசுக்கு மேலே பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். ஓகே. அபோவ் தி ஏஜ் ஆஃப் 18 years கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அப்படின்னா தான் ஹீ இஸ் எலிஜிபிள் டு ஓட், ஹி ஆர் ஷி. ஓகே. ஸோ இந்த ஒரு நம்பர் தட் இஸ் 18ங்கிற ஏஜ் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி 21 இருந்துச்சு. 18ங்கிற ஒரு ஏஜுக்கு எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 61st Amendment ஆக்டில் தான் கொண்டு வராங்க, 1988. ஓகே. ஸோ 1988
61st அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் எதை கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டைம் 21லேருந்து 18 இயர்ஸ்க்கு கொண்டு வராங்க. ஸோ இங்கே எலக்டோரல் காலேஜை பொறுத்தளவுக்கு பீப்புள் தான். குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வரும்போது சிட்டிசன் ஆஃப் இந்தியா அபோவ் தி ஏஜ் ஆஃப் 18. ஓகே, இது 61st அமெண்ட்மெண்ட் ஆக்டில் கொண்டு வந்தது. யூனியன் டெரிட்டரிஸை பொறுத்தளவுக்கு அந்த 20 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களும் சேம் தான், அதே தான். என்ன ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு, தட் இஸ் ஒரு ஸ்டேட்லேருந்து எப்படி பீப்புள் ஒரு எம்பி எலெக்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் யூனியன் டெரிட்டரிஸ்க்கும். அங்கேயும் டைரக்ட்லி எலெக்டட் பை தி பீப்புள் தான். அங்கேயும் அபோவ் தி ஏஜ் ஆஃப் 18 இயர்ஸ் தான். ஏன் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அப்படி தான் சொல்லுது. பார்லிமெண்ட் லா மேக் பண்ணலாம், என்ன ப்ரொசீஜரில் பண்ணணும் அப்படிங்கிறத பார்லிமெண்ட்டை தான் டிசைட் பண்ணோம். பட் பார்லிமெண்ட் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா, ஸ்டேட்டுக்கு என்ன மாதிரி எலெக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 2 பார்த்துருக்கோம். ஒன்று கம்போசிஷனை பொறுத்தளவுக்கு இங்கே ராஜ்யசபா பொறுத்தளவுக்கு 250, இங்கே லோக்சபாவை பொறுத்தளவுக்கு 550. ராஜ்யசபாவில் 250ல் 12 நாமினேட்டட், ரிமைனிங் வந்து எலெக்டட்னு வரும்போது அது இன்டைரக்ட்லி எலெக்டட்னு வரும்போது எலக்டோரல் காலேஜ்னு பார்த்தா எம்எல்ஏஸ் ஆஃப் தி ஸ்டேட்டு ப்ளஸ் மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் பார்க்கும்போது ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபர் ஓட். ஓகே, பேலட்டை பொறுத்தளவுக்கு ஓப்பன் பேலட். இங்கே 550மே எலெக்டடு, 530 ஃப்ரம் ஸ்டேட்டு, 20 ஃப்ரம் யூனியன் டெரிட்டரிஸ். இந்த 530ல் பார்த்தீங்க அப்படின்னா எலக்டோரல் காலேஜ் அப்படின்னு வரும்போது பீப்புள் ஆஃப் தட் இஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா தான். சிட்டிசன் ஆஃப் இந்தியாவை தாண்டி குவாலிஃபிகேஷன் வரும்போது அபோவ் தி ஏஜ் ஆஃப் 18. ஸோ அபோவ் தி ஏஜ் ஆஃப் 18 அப்படின்னு சொல்கிறதுக்கு போக மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் வரும்போது இங்கே எப்படி ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபர் ஓட்டுன்னு சொல்கிறோம்ல, இங்கே ஃபஸ்ட்டு பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இந்த டிஃப்ரென்ஸ்லாம் நான் ஏற்கனவே எடுத்துட்டேன். ஓகே, இங்கே ஃபஸ்ட்டு பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க இதோட எலெக்ஷன் மெத்தடை. ஓகே, ஸோ இது ஃபஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இதுதான் இதோட எலெக்ஷன் மெத்தட். சும்மா இங்கே நான் போடலை, இங்கே நோட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதில் வந்து யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் சேம் அதே தான் ரெப்ரஸன்டேஷன். ஓகே, இது வித் ரெஸ்பெக்ட் டு ரெப்ரஸன்டேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற ஏரியா. அடுத்து பார்த்தீங்கன்னா டியூரேஷன். ஸோ டியூரேஷனை பொறுத்தளவுக்கு அதுவும் கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? எஸ், இட் இஸ். ஓகே, ஸோ அப்போது கான்ஸ்டியூஷனை பொறுத்தளவுக்கு டியூரேஷன் வரும்போது ராஜ்யசபாவோட டியூரேஷன் என்ன, அது டென்யூர்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எம்எல்ஏ இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட டியூரேஷன் எவ்வளோன்னு கேட்டால் 5 வருஷம்னு சொல்லிடலாம். பார்லிமெண்ட் எலெக்ஷன் இப்போ வந்துச்சு இல்லையா, 18th லோக்சபா. இந்த 18th லோக்சபாவோட டியூரேஷன் எவ்வளோனா 5 இயர்ஸ்னு சொல்லிடலாம். இதுக்கு முன்னாடி 17th லோக்சபாவோட டியூரேஷன் எவ்வளோனா 5 இயர்ஸ்னு சொல்லிடலாம். பட் ராஜ்யசபாவுக்கு டியூரேஷன் ஒன்று சொல்ல முடியுமான்னு கேட்டால் சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு பெர்மனன்ட் பாடி. ஓகே, பெர்மனன்ட் பாடி அப்படிங்கிறது இட் நெவர் டிசால்வ்டு. அந்த ஹவுஸ் அவங்களால டிசால்வ் பண்ணவே முடியாது. இப்போ லோக்சபாவை பொறுத்தளவுக்கு டேர்ம், ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், இப்போ 17th டேர்ம் ஆஃப் லோக்சபா, 18th டேர்ம் ஆஃப் லோக்சபா அப்படின்னு சொல்ல முடியுது இல்லையா. ஆனால் ராஜ்யசபாவை பொறுத்தளவுக்கு அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு கண்டினியூஸ் பாடி. ஓகே, ஸோ கண்டினியூஸாக ஸ்ட்ரெச் ஆகிக்கிட்டே போகும். ஓகே, ஸோ அதுதான் இங்கே வந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்போது இங்கே வந்து இட் இஸ் நாட் சப்ஜெக்ட் டு டிசொல்யூஷன், இட் இஸ் அன் பெர்மனன்ட் பாடி. ஃபஸ்ட்டு ஒன் நீங்கள் அப்சர்வ் பண்ண வேண்டிய விஷயம். ஓகே, அப்போது எலெக்ட் பண்ணக்கூடிய எம்பிஸோட டென்யூர் என்னவா இருக்கும்? அவங்களும் பெர்மனண்ட்டாக ஒரு தடவை எலெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க காலம் பூரா எம்பியாகவே இருப்பாங்களா, ராஜ்யசபா எம்பியாகவே இருப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. அவங்கள பொறுத்தளவுக்கு அவங்களோட டேர்ம் அண்ட் டென்யூர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸ். ஓகே, ஸோ 6 வருஷம் அவங்களோட டென்யூர். ஸோ த டேர்ம் ஆஃப் தி இண்டிவிஜுவல் மெம்பர்ஸ் தட் இஸ் எம்பி ஆஃப் ராஜ்யசபா அப்படின்னு வரும்போது அவங்களோட டென்யூர் பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸ். அப்போது 6 இயர்ஸ் அப்படின்னு வரும்போது எப்படி வந்து ரீசஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 1/3 தட் இஸ் ஒவ்வொரு 6 வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு வரும்போது 2 வருஷத்துக்கு, ஒவ்வொரு 2 வருஷத்துக்கும் 1/3 ஆஃப் த மெம்பர்ஸ் என்னவாவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆயிடுவாங்க. தட் இஸ் அவங்களோட டென்யூர் முடிஞ்சிடும். அந்த 1/3 என்ன பண்ணுவாங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணுவாங்க பை அனதர் 1/3. ஓகே, ஸோ ஒரு 30 பேர் இருக்கக்கூடிய ஒரு சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ராஜ்யசபாவில் 30 சீட்டு, சும்மா நம்ம ஒரு கால்குலேஷனுக்கு வச்சுக்கலாம். இதோட 30 சீட்டு. ஓகே, ஸோ ஒருத்தரோட சீட்டு வந்து இப்போ ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவருக்கு 6 வருஷம்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 30ல் 2 வருஷத்துக்கு ஒரு 10 சீட்டு வெக்கேட் ஆகும். இந்த 10 சீட்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 பேர் வெக்கேட் பண்ணுவாங்க, ஆக்குபை பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு சைக்கிளில் போய்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவையும் ராஜ்யசபா எலெக்ஷன் எல்லா இதுலேயுமே நடக்கும். தட் இஸ் ஓவராலாக நீங்கள் இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா வேறு டென்யூர் டைம் பீரியடில் நடக்கும். அப்படி நடக்கும்போது 1/3 ஆஃப் த மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஓகே, அப்போ இது என்னென்னு அப்சர்வ் பண்ணும்போது இது ஒரு பெர்மனன்ட் பாடி, நெவர் டிசால்வ்டு. ஸோ எப்பயுமே உங்களால் டிசால்வ் பண்ணவே முடியாது.
அது போக இதோட டென்யூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்யூர்னு ஒன்று சொல்ல முடியாது. ஆனால் இண்டிவிஜுவல் எம்பிக்கு ஒரு டென்யூர்னு சொல்ல முடியும். எவ்வளோ சொல்ல முடியும்? 6 இயர்ஸ்ன்னு சொல்ல முடியும். இவங்களோட ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது 6 இயர்ஸ் கழிச்சு ரிட்டையர்ட் ஆயிடுவாங்க. சீட்டுன்னு வரும்போது 30 சீட் இருக்கக்கூடிய ஒன்று அப்படின்னா அதில் 1/3 10 பேர் என்ன ஆவாங்கன்னா ஒவ்வொரு 6 வருஷத்துக்கு ஒரு ரிட்டையர்ட் ஆவாங்க. ஓகே, அப்போ அதில் ஒரு 1/3 என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி ஆக்குபை பண்ணுவாங்க. இது 2 வருஷத்துக்கு சைக்கிள் மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ இதே மாதிரி தான் லோக்சபாவும் ஃபங்க்ஷன் ஆகுமான்னு கேட்டால் ஆகாது. ஏன்னா ஆர்டிகல் 83 கிளாஸ் 2 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டென்யூருக்கு இருக்குது. தட் இஸ் இது டிசால்வ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி டு தி லோக்சபா இருக்குது. அப்போ மேக்ஸிமம் டென்யூர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ். ஓகே, ஸோ அப்போ லோக்சபாவோட டென்யூர் 5 இயர்ஸான்னு கேட்டால் எக்ஸாக்டாக 5 இயர்ஸான்னு கேட்டால் இல்லை. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அன்லெஸ் சூனர் டிசால்வ் ஆகலை அப்படின்னா டிசால்வ் ஆகலை அப்படின்னா இட் ஷால் கன்டினியூ ஃபார் 5 இயர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று நியூஸில் பார்க்கும்போது கேபினெட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஓகே, வர டிசம்பரில் நம்ம மான்சூன் செஷன் ஒரு வின்டர் செஷனில் இந்த இதை பில் பாஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அப்படி பில் பாஸ் பண்ணுறதா இருந்தால் சைமல்டேனியஸ் எலெக்ஷன் சொல்கிறக்கூடிய ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் நம்ம ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் ஒரு சில ஹவுசஸோடது எக்ஸ்டெண்ட் ஆகலாம், இல்லை ஒரு சில ஹவுசஸோடது டிசால்வ் ஆகலாம். ஓகே, அது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்து வரக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்கலாம். தட் இஸ் சைமல்டேனியஸ் எலெக்ஷன் ஒரு டாபிக் வரும்போது பார்க்கலாம். ஓகே, பட் இங்கே நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 5 இயர்ஸாக அதுக்கு முன்னாடி அதை டிசால்வ் பண்ணவே முடியாதா, அதுக்கப்புறம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணவே முடியாதா அப்படின்னா கிடையாது. ஓகே, அதை எக்ஸ்டெண்டும் பண்ணலாம், அதுக்கு முன்னாடியும் டிசால்வ் பண்ணலாம். இன்சென்ஸ் அதை கலைக்கவும் செய்யலாம், இல்லை அதை எக்ஸ்டெண்டும் பண்ணலாம். ஆனால் மேக்ஸிமம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும், நாட் லெஸ் தென் 5 இயர்ஸ். அதாவது ஒரு லோக்சபாவோட டேர்ம் அண்ட் டென்யூர் 5 இயர்ஸுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடாதுப்பா, 5 இயர்ஸுக்கு கீழேயும் குறையக்கூடாதுப்பா. ஆனால் கண்டிஷன்ஸ் இருக்குது, அப்படி ஆகிறதுக்கான ஸ்கோப்பும் இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஷால் கன்டினியூ ஃபார் 5 இயர்ஸ் ஃப்ரம் த டேட் அப்பாயிண்டட் ஃபார் இட்ஸ் ஃபர்ஸ்ட் மீட்டிங். பட் எர்லியராக ப்ரீமெச்சூர் டிசால்வ் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியும். டிசொல்யூஷன் வரும்போது யார் பண்ண முடியும் அப்படின்னா பிரசிடென்ட் தான் பண்ண முடியும். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பிரசிடென்ட் கேன் சமன், ப்ரோரோக் அண்ட் டிசால்வ் தி செஷன் பார்த்தோம். அப்போ பிரசிடென்ட் நினச்சா ஒரு செஷனை சமன் பண்ணலாம், ப்ரோரோக் பண்ணலாம், டிசால்வும் பண்ணலான்னு சொன்னோம். அப்போ டிசால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ப்ரீமெச்சூர் டிசொல்யூஷனால இந்த 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அதை டிசால்வ் பண்ணிடலாம். அப்படி இல்லையா எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா, எக்ஸ்டெண்டும் பண்ணலாம். பிரசிடென்ட் நினச்சா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். எது மூலமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ பை எமர்ஜென்சி மூலமாக ஆர்டிகல் 352 யூஸ் பண்ணி ஹவுஸோட லைஃப்பை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். மேக்ஸிமம் ஒரு வருஷத்துக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். தட் இஸ் 6 months கூட ரெனியூவல் பண்ணணும். ஒரு வருஷம் தான் டென்யூர், அதுக்கு மேலே போகணுன்னா ஒவ்வொரு 6 மாதத்துக்கூடயும் அப்ரூவல் வாங்கணும். அதெல்லாம் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் வரும்போது பார்க்கலாம். பட் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமானா எஸ், இட் கேன் பி எக்ஸ்டெண்டபிள். ஓகே, ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு ஹவுஸோட டென்யூர். ஓகே, அடுத்து பார்க்க போகிறது ஓத் அண்ட் அஃபர்மேஷன் அப்படின்னா பதவி பிரமாணம் யார் முன்னாடி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி மெம்பர் ஆஃப் எய்தர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். ஓகே, ஸோ போத் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் அப்படின்னு வரும்போது அவர் ராஜ்யசபா எம்பியாக இருந்தாலும் சரி, லோக்சபா எம்பியாக இருந்தாலும் சரி, 2 பேருமே பதவி பிரமாணம் எடுத்தாகணும். யார் முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் முன்னாடி. இது எப்படி பதவி பிரமாணம் எடுக்கணும், அதில் எதெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன்லேயே இருக்குது. எந்த ஷெட்யூலில் இருக்குன்னா 3rd ஷெட்யூலில் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ பதவி பிரமாணம் யார் முன்னாடி எடுக்கணும், பிரசிடென்ட் முன்னாடி எடுக்கணும். ஆர் சம் பர்சன் அப்பாயிண்டட் இன் தட் பிஃபார் ஆஃப் 5, அவரோ இல்லை அவர் யாரை அப்பாயிண்ட் பண்ணுறாரோ அவங்க முன்னாடி எம்பிஸ் பதவி பிரமாணம் எடுத்து தான் ஆகணும். அப்படி எடுக்கக்கூடியது எதில் இருக்குது அப்படின்னா எப்படி வரைமுறை இன்சென்ஸ் எப்படிலாம் எடுக்கணும் பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3rd ஷெட்யூலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் இன்சென்ஸ். அப்போது அடுத்த ஒரு கேள்வி வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 550 தானா, அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் ஆகாதா? சப்போஸ் பாப்புலேஷன் கூடிக்கிட்டே இருக்குது, டெரிட்டோரியல் கான்ஸ்டிடுவன்சிஸும் என்ன ஆகுதுன்னா ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் நடந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு தடவையும். அப்போது இதை நம்மளால் ஆல்டர் பண்ண முடியாதா, ரீஅட்ஜஸ்ட் பண்ண முடியாதா அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அங்கேயே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is a provision for readjustment. அப்படின்னா ஒவ்வொரு சென்சஸ் முடிஞ்சோடனே ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டோட பாப்புலேஷனை வச்சுக்கிட்டோம், அதோட டெரிட்டோரியல் கான்ஸ்டிடுவன்சிஸை என்ன பண்ணணும் அப்படின்னா ரீஅட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லப்பட்ட ஒரு ப்ரொவிஷனாக இருக்குது. அது எதில் பேசியிருக்காங்கன்னா ஆர்டிகல் 82 ஆஃப் தி கான்ஸ்டியூஷனில் சொல்கிறாங்க. ஆர்டிகல் 82 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு சென்சஸ் கம்ப்ளீட் ஆகும் 10 வருஷத்துக்கு கூட எடுப்பாங்க இல்லையா,
மக்கள் கணக்கெடுப்பு. ஸோ ஒவ்வொரு சென்சஸ் கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் சீட்டு எப்படி அலோகேட் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிஷன் ஆஃப் சீட்ஸ் எப்படி அலோகேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் டு ஸ்டேட் மாறுபடும். ஸ்டேட் டு ஸ்டேட் எப்படி மாறுபடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மக்கள் தொகை எவ்வளவோ அத வச்சும். அந்த மக்கள் தொகை எப்படி ஒரு டெரிட்டோரியல் கான்ஸ்டிட்யூன்சி ஆக்குபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்ப தொகுதின்னு சொல்றோம்ல, ஒவ்வொரு தொகுதி பங்கீடும் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தொகுதியோட மக்கள் பாப்புலேஷன் எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு தான் அத என்ன பண்ணுவாங்கன்னா, கால்குலேட் பண்ணுவாங்க. அதை எது மூலமா பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன் சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷனால தான் பண்ண முடியும். அந்த இன்ஸ்டிடியூஷன் இஸ் நன் அதர் தென் டீலிமிட்டேஷன் கமிஷன். இது இந்த வருஷம் கொஸ்டின் இருந்துச்சு. இந்தியாவில் எத்தனை தடவை டீலிமிட்டேஷன் கமிஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது வரைக்கும் 4 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொகுதி பங்கீடை நிர்ணயம் செய்யும், முடிவு செய்யும். ஓகே, இப்போ ரீசெண்டாக நேற்று எலெக்ஷன் நடந்துச்சா? ஓகே, ஜம்மு அண்ட் காஷ்மீர் எலெக்ஷன் இருந்துச்சு இல்லையா? இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஃபஸ்ட்டு யூனியன் டெரிட்டரியாக மாறினதுக்கப்புறம் எலெக்ஷன் நடந்திருக்கு. இப்போ இந்த டெரிட்டோரியல் கான்ஸ்டிடுவன்சிஸை பொறுத்தளவுக்கு ஜம்முவில் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, டீலிமிட்டேஷன் கொடுத்தது தான். ஓகே, ஸோ டீலிமிட்டேஷன் கமிஷன் கொடுத்தது தான். ஸோ அப்போது ஒவ்வொரு சென்சஸுக்கும் ஒரு தடவை என்ன பண்ணி ஆகணும்னா, சீட்ஸ் நம்பர் ஆஃப் ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் சீட்ஸை வந்து என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஆனால் அதில் சில கண்டிஷன்ஸையும் உள்ளே இம்போஸ் பண்ணிடுறாங்க. என்ன கண்டிஷன் இம்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சென்சஸ் நடந்து முடிச்சிருச்சு. ஓகே, சென்சஸ் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா, இப்போ 2021 சென்சஸ் நடந்திருக்கணும். ஆனால் இப்போ வரைக்கும் நடக்கலை. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025 சென்சஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2025 சென்சஸ் நாங்கள் எடுத்து ரிப்போர்ட் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 2025 இப்போ சென்சஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா, அப்போ இருக்கக்கூடிய சீட்ஸை ரீஅட்ஜஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னா, இந்த 18th லோக்சபா டேர்ம் முடிகிற வரைக்கும் முடியாது. ஓகே, ஸோ 18th டேர்ம் லோக்சபா முடிகிற வரைக்கும் இந்த ரீஅட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான ஸ்கோப் கிடையாது. 18th அப்புறம் எப்போ 19th லோக்சபா வருதோ அப்போ தான் சீட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஷஃபில் பண்ணுவாங்க, இல்லை ரீஅட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, ஸ்டேட் டு ஸ்டேட் மாறுபடும். ஓகே, அப்போ இந்த இடத்துல நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டிய விஷயம் ஃபர்ஸ்ட் என்னன்னா, ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஷல் நாட் அஃபெக்ட் தி ரெப்ரஸன்டேஷன் இன் தி ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் அன்டில் த டிசொல்யூஷன் ஆஃப் தி தென் எக்ஸிஸ்டிங் ஹவுஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 18th லோக்சபா இப்போ போய்கிட்டு இருக்கு. 2025 சென்சஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சென்சஸ் ரிலீஸ் பண்ணதுனால இப்போது அந்த தொகுதி பங்கீட்டில் சில சேஞ்சஸ்லாம் கொண்டு வர முடியுமானா முடியாது. எப்போ 18th லோக்சபா முடியுதோ முடிஞ்சதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்து அந்த ரிப்போர்ட்டு படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றி அமைப்பாங்க. ஓகே, இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஓகே, அடுத்து இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற இந்த ரீஅட்ஜஸ்ட்மெண்ட்டை எப்போ யார் பண்ண முடியும் அப்படின்னா, தட் இஸ் யாரோட ஆர்டரில் பண்ண முடியும் அப்படின்னா, பிரசிடென்ட்டோட ஆர்டரில் தான் பண்ண முடியும். ஓகே, ஸோ பிரசிடென்ட்டோட ஆர்டரில் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இந்த ரீஅட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்மளால் பண்ண முடியும். இன்சென்ஸ் டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும். தட் இஸ் இப்படி ஒரு பாப்புலேஷன் க்ரைட்டீரியா இருக்குது இந்த ஏரியாவில், ஸோ இவங்களுக்கு இப்படி தொகுதி பங்கீடுலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டை பிரசிடென்ட்டுக்கிட்ட கொடுப்பாங்க. பிரசிடென்ட் தான் அதை என்ன பண்ணுவார்னா டிக்ளேர் பண்ணுவார். அதுதான் ஃபைனல். ஓகே, ஸோ அப்போது பிரசிடென்ட் கொடுக்குறது தான் இந்த ரீஅட்ஜஸ்ட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு. ஓகே, அடுத்து ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. எந்த அமெண்ட்மெண்ட்டில் அப்படின்னா 84th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2001. இந்த 84th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2001 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் தட் இஸ் ஆர்டிகல் 85 கிளாஸ் 2 ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த 82 அமெண்ட்மெண்ட்டில் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2001 நல்லா பார்த்துங்க, 84th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகே, ஸோ 84th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் தி ஹவுஸ் ஆஃப் த பீப்புள். allocation of seats in the house of the people. Okay, so allocation of seats in the house of the people அப்படின்னு வரும்போது எந்த பேசிஸில் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பாப்புலேஷன், அடுத்து ஒன்று டெரிட்டோரியல் கான்ஸ்டிடுவன்சிஸ். ஸோ இதை பொறுத்தளவுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா 2001 என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, பாப்புலேஷன் இப்போ இந்த 17th லோக்சபா 18th லோக்சபான்னு சொல்கிறேன்ல, இதுவே எந்த சென்சஸோட பாப்புலேஷன் படி பண்ணியிருக்காங்கன்னா 1971 பாப்புலேஷன் படி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ 1971 பாப்புலேஷன் என்னவோ அந்த பாப்புலேஷனுக்கு தான் இன்னைக்கு நமக்கு தொகுதி பங்கீடு நடந்திருக்கு. அப்படின்னா தமிழ்நாட்டில் 39 தொகுதி லோக்சபாவுக்குன்னு இருக்குது அப்படின்னா
இந்த 39 தொகுதி எது பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1971 சென்சஸோட பாப்புலேஷன் என்னவோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதுக்கப்புறம் நடந்த 81, 91, 2001 சென்சஸ்லாம் பச்சு பண்ணலையான்னு கேட்டால் பண்ணலை. 1971ஓட ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். 1971ஓட ஃப்ரீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி எது வரைக்கும் சொல்லியிருக்காங்கன்னா 2026 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ 2026க்கு அப்புறம் நீங்கள் எந்த சென்சஸ் எடுக்கிறீங்களோ அந்த சென்சஸ்க்கு அப்புறம் தான் என்ன நம்பர் வருதோ அதுக்கேற்றபடி நீங்கள் பாப்புலேஷனை அசைன் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ மச் ஆஃப் கான்ஸ்டியூன்சிஸ் வந்துடக்கூடாது தான். 1971க்கு அப்புறம் ஒரு பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் நடந்துச்சு. அந்த பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனால என்னவாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லோக்சபா எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா 1971 சென்சஸில் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நமக்கு இருக்கக்கூடிய தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 1976 தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் என்னவா இருந்துச்சோ அதுபடி தான் தொகுதி பங்கீடு நடந்திருக்கு. அப்போ அதுக்கப்புறம் நடந்த சென்சஸ் பேஸ் பண்ணி தொகுதி பங்கீடு நடக்கலையான்னு கேட்டால் நடக்கலை. ஏன்னா 86th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் ஒரு ஃப்ரீசிங் வச்சுட்டாங்க. அந்த ஃப்ரீசிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 வரைக்கும் அதுக்கு முன்னாடி நடக்கிற சென்சஸ் எதுவாக இருந்தாலும் அது கணக்கில் எடுத்துக்கிற வேணாம். 2026க்கு அப்புறம் என்ன சென்சஸ் நடக்குதோ அதில் வரக்கூடிய பாப்புலேஷனை வச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க தொகுதி பங்கீடை பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்லிட்டாங்க அமெண்ட்மெண்ட்டில் சொல்லிட்டாங்க. அதை தான் நான் ரீட் பண்ணுறேன். த அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் தி ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் டு த ஸ்டேட் அஸ் ரீஅட்ஜஸ்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் தி 1971 சென்சஸ். அதே மாதிரி டெரிட்டோரியல் கான்ஸ்டிடுவன்சி, த டிவிஷன் ஆஃப் ஈச் ஸ்டேட் இன் டு டெரிட்டோரியல் கான்ஸ்டிடுவன்சி அஸ் மே பி ரீஅட்ஜஸ்டட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் 2001 சென்சஸ். ஸோ இந்த டெரிட்டோரியல் கான்ஸ்டியூஷனை பொறுத்தளவுக்கு 2001 சென்சஸை பேஸ் பண்ணியும் பாப்புலேஷனை பொறுத்தளவுக்கு 1971 சென்சஸையும் பேஸ் பண்ணி இன்னைக்கு இருக்கக்கூடிய தொகுதி பங்கீடு இருக்குது. அப்படின்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு 39 தொகுதி இருக்குது அப்படின்னா அது எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா 1971 நடந்த சென்சஸ் பேஸ் பண்ண பாப்புலேஷனையும் 2001 நடந்த சென்சஸை பேஸ் பண்ண டெரிட்டோரியல் கான்ஸ்டிடுவன்சிஸையும் வச்சு தான் இந்த ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இனி வரக்கூடிய 2026 சென்சஸ்க்கு அப்புறம் இது அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது நம்ம அதுக்கப்புறம் தான் ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீஅட்ஜஸ்ட்மெண்ட்டை பற்றின ஒரு பேசிக்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஏரியா அப்படின்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏன் 2 ஹவுஸ் அடாப்ட் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப நாளாக கேட்கக்கூடிய கொஷினாக இருக்கும். இது ஒரு பெரினியல் இஷ்யூன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவோட ரெலவன்ஸ் தேவையா அப்படிங்கிற ஒரு டிபேட் வந்து இந்த செஷனில் இல்லை. ஓகே, இப்போ ஒரு நியூமரிக்கல் மெஜாரிட்டி கம்மியாகுதுன்னா எப்பயுமே என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூலிங் பார்ட்டியோட நியூமரிக்கல் மெஜாரிட்டி ராஜ்யசபாவில் கம்மியாகும் போது சில பில்லு என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடைபடும். இன்சென்ஸ் 2 ஹவுஸ்லேயும் ரெக்வயர்ட் மெஜாரிட்டியோடு அது பாஸ் ஆகணும் இல்லையா. அப்போ நியூமரிக்கல் மெஜாரிட்டி இல்லாத ஒரு ஹவுஸ் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்சபாவில் அந்த 50+1 கிடச்சிரும். பட் ராஜ்யசபாவை பொறுத்தவரைக்கும் ஸ்டேட் டு ஸ்டேட்டு மாறுறதுனால அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் மெஜாரிட்டி கிடைக்கிறதுல அவங்களுக்கு ஒரு சேலஞ்ச் இருக்கும். அப்போ அந்த மாதிரி டைம் வரும்போது ரூலிங் பார்ட்டியில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் என்ன டிமாண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா ஒரு தடையாக இருக்குது கவர்னன்ஸை ஒரு பில்லை பாஸ் பண்ணுறதுலையோ இல்லை ராஜ்யசபா என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு டிலே பண்ணுது பில்லை பாஸ் பண்ணுறதுல அப்படிங்கிற மாதிரி கொஷின் வரும்போது என்ன கேட்பாங்க அப்படின்னா ராஜ்யசபான்னு ஒரு சீட்டு தேவையா, ஒரு 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 ஆஃபீஸ் தேவையா, அது பார்த்தா ஒரு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புளாக இருந்தால் கூட பரவாயில்ல, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸு அப்படி வரும்போது அதோட ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அவ்வளோ முக்கியமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் வரும். ஆனால் இது வந்து ஒரு பெரினியல் இஷ்யூனா இது எப்போ ட்ரிகர் ஆகும்னு தெரியாது. ஆனால் ஸ்டாக் பாயிண்ட் அதுக்கு நமக்கு முன்னாடி ரெடியாக வச்சுக்கணும். அப்போ ரெலவன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெலவன்ஸ் இருக்குது. அதுக்கேற்றபடி லிமிட்டேஷனும் இருக்கான்னு கேட்டால் லிமிட்டேஷனும் இருக்குது. அப்போது அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுக்கான வே ஃபார்வர்டு சொல்லணுமான்னு கேட்டால் அதை சொல்லணும். அப்படி ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ இது ரெலவெண்ட்டாக எப்போ ஒரு இஷ்யூ வந்தாலும் அதுக்கான ஆன்சரை நம்மளால் ஜென்ரேட் பண்ணிட முடியும். அப்படி பார்க்கும்போது வாட் இஸ் த ஒய் அடாப்டிங் 2 ஹவுசஸ், இதுக்கான மீனிங் தெரியணும்ல. ஏன் வந்து 2 ஹவுஸ் நம்ம அடாப்ட் பண்ணோம், ஒய் வி ஆர் அடாப்டிங் ஃபார் 2 ஹவுசஸ் அப்படின்னு வரும்போது பொதுவாகவே கன்வென்ஷனலாகவே பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் சிஸ்டத்தில் வந்து அதுவும் நம்ம வெஸ்ட் மினிஸ்டர் மாடல் தான் எடுத்திருக்கோம். இன்சென்ஸ் யூகேவோட மாடலை தான் நம்ம எடுத்து பேசுகிறோம் அப்படின்னு வரும்போது அப்போ அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 ஹவுசஸ் ஆர் தேர். ஓகே, ஸோ அங்கே எல்டர்ஸ், ஓகே, ஹவுஸ் ஆஃப் எல்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அண்ட் ஹவுஸ் ஆஃப் பீப்புள் நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே ஒரு இதில் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கேயும் 2 ஹவுசஸ்ங்கிறது அது ஒரு பார்லிமெண்ட்ரி கன்வென்ஷன். ஓகே, ஸோ அது ஒரு பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். அது ஒரு ரீசன் ஃபார் வி ஆர் அடாப்டிங் 2 ஹவுசஸ். பிஃபோர் இண்டிபெண்டன்ஸும் நமக்கு 2 ஹவுசஸ் தான் இருந்துச்சு. ஓகே, அடுத்த பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு வரும்போது யூஸ்வலாகவே கண்ட்ரியோட
சைஸ் அண்டு இட்ஸ் பாப்புலேஷன். இது எல்லா ஓவரால் யூனிவர்சலாக நீங்கள் வேர்ல்டு முழுக்கவே பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்க்கும் பார்த்தீங்கன்னா 2 ஹவுசஸ் இருக்கும். ஓகே, யூகேக்கும் பார்த்தீங்கன்னா 2 ஹவுசஸ் இருக்கும். ஓகே, இது மாதிரி வேறு வேறு கண்ட்ரீஸில் நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்ட்ரீஸோட சைஸு, அதோட பாப்புலேஷன், அதோட டைவர்சிட்டி இதெல்லாம் பார்க்கும்போது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே 2 ஹவுசஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அப்போது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேஷன் தான். ரெப்ரசன்டேஷன் வரும்போது ஒரு சிங்கிள் ஹவுசஸ்ல எல்லா ரெப்ரசன்டேஷனும் வந்துருமான்னு கேட்டால் வராது. அப்போ வேரியஸ் ரெப்ரசன்டேஷன் இந்த வேரியஸ் ஜாகிரபிக்கல் டைமென்ஷன் ப்ளஸ் வேரியஸ் செட் ஆஃப் பீப்புள்ஸை நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா ஹவுஸோட ஸ்ட்ரென்த்தை ஒன்று நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்பர் ஆஃப் ஹவுசஸை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது நம்ம எதை அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஹவுசஸை 2 ஹவுஸாக மாற்றிக்கிட்டோம். இது ஒரு ஜஸ்டிஃபிகேஷன். ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டில் சொல்லியிருக்கு. செகண்ட் பாயிண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்புலாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா, பாப்புலாரிட்டி கவர்மெண்ட் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட்டு மெஜாரிட்டியோட ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அப்படி ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டு சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா பாப்புலர் ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அவசரத்தில் சில விஷயங்களை பண்ணுவாங்க ஃபார் தேர் பாப்புலாரிட்டி. அதுதான் ஓகே, அதை ஒரு ஹில் ஹாஸ்டி மேனரில் அந்த பில்லை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்போது இன்னொரு ஹவுஸ் என்னவா ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸை வைக்கும். இன்சென்ஸ் அது ஒரு செகண்ட் ஹவுஸ் என்ன ஆகும்னா ஒரு ஒப்பீனியன் சொல்லக்கூடிய ஹவுஸாக மாறும், இல்லை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணக்கூடிய ஹவுஸாக மாறும். அப்போது இந்த இடத்துல ராஜ்யசபா பிளேஸ் ஏ வைட்டல் ரோல். எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஒரு ரூலிங் பார்ட்டி அது அப்சல்யூட் மெஜாரிட்டியோட வந்திருக்கு, அதுக்கு ஃபுல் மெஜாரிட்டி இருக்கும்போது ஒரு பில்லை பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா இருக்குது. ஸோ அப்போ ராஜ்யசபா இந்த இடத்துல ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. இன்சென்ஸ் தட் இஸ் இட் கன்சிடர் டு பி அன் ஹவுஸ் ஃபார் செகண்ட் தாட். ஓகே, ஸோ செகண்ட் தாட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இது கன்சிடர் பண்ண வைக்கிது. அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்னன்ஸ் ஆர் பாலிட்டி அப்படிங்கிறது இட்ஸ் அ ஃபெடரல் சிஸ்டம்னு சொல்லிட்டோம். ஓகே, குவாசி ஃபெடரல் அப்படின்னு வரும்போது ஃபெடரலிசமோட ஒரு ப்ராப்பர்ட்டியை எதை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜ்யசபாவை பார்க்குறாங்க. ஏன் ராஜ்யசபாவை ஒரு ஃபெடரலிசத்தோட ஒரு ப்ராப்பர்ட்டியாக பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய அம்சமாக ஏன் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே யாரோட ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சென்ஸ் நம்ம ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ராஜ்யசபா அப்படின்னு வரும்போது அதோட மெம்பர்ஸ் எங்கேருந்து வர்றாங்க ஃப்ரம் தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலேருந்து ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய மெம்பர்ஸ் தான் அந்த மெம்பரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு வரும்போது அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டோட ரைட்ஸாகவும் அது ரெப்ரசன்ட் பண்ணப்படுது. ஓகே, இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ராஜ்யசபா எம்பிஸ் போகிறாங்க அப்படின்னா அவங்க எதை முன் வச்சு பேசுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட நலத்திட்டங்களை முன் வச்சு பேசுவாங்க, இல்லை கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் ஏதாச்சும் தமிழ்நாட்டை பாதிக்கப்படுதுன்னா அதை வச்சு பேசுவாங்க, இல்லை தமிழ்நாட்டோட தேவைகளை அங்கே முன் வைப்பாங்க. ஓகே, இது நம்ம பொதுவாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிபேட்டில் நிறைய இடத்துல நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டிய விஷயங்களாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ராஜ்யசபா என்னவோ ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டோட ரைட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபீச்சராகவும் ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ அந்த இடத்துல இதையும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். ஓகே, இது ஒன்று. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லோக்சபா எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவல் பாலிடிக்ஸ்லேருந்து வந்த பர்சன்ஸ் என்னவா இருப்பாங்கன்னா மோஸ்ட்லி எம்பிஸாக இருப்பாங்க. ஓகே, ஸோ அவங்க கிரவுண்ட் லெவலில் களப்பணியாற்றி அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிஸ்டம் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி பீப்புள் ஓரியன்டாக இருக்கும், பாலிசி ஓரியன்டாக இருக்காது. ஓகே, ஸோ பீப்புள் ஓரியன்டாக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஆக்டிவிட்டீஸுமே ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. அப்போது நமக்கு பாலிசி ஓரியன்டாக பீப்புள் அங்கே தேவையான்னு கேட்டால் கண்டிப்பாக தேவை. ஓகே, ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு ஒரு ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷனில் நீங்கள் பீப்புள் ஓரியன்ட் ஒரு பீப்புள் தாண்டி ஒரு பர்சனை தாண்டி ஒரு ஒரு பாலிசி மேக்கிங்லேயோ இல்லை ஒரு இன்டலெக்சுவல் அப்ரோச்லேயோ பர்சன்ஸ் தேவை. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிசி மேக்கிங் ஃபங்க்ஷனில் அதோட ரோல் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்கக்கூடிய ஃபாரின் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர், அவர் ஒரு ஃபார்மர் டிப்ளமேட். ஓகே, அவர் கையாளுற விதம் அப்படின்னு வரும்போது ஒரு ஃபாரின் அஃபேர்ஸை இட் இஸ் வெல் அண்ட் குட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் ட்ரெயின்டு இன் சச் ஆஸ்பெக்ட்ஸ். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது அது ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். அப்போ இன்டலெக்சுவல் மைண்ட்ஸ் உள்ளே வரும்போது அவங்க ஒரு மினிஸ்ட்ரியை ஆக்குபை பண்ணும்போதோ இல்லை அவங்க ஒரு கேபினெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போதோ இல்லை ஒரு பாலிசியை டிசைன் பண்ணும்போதோ தே கிவ் மோர் இன்புட்ஸ் ஃபார் தி டெவலப்மெண்ட். ஸோ அப்போ அந்த இடத்துல அவங்களோட ரோல் என்னவா இருக்குது பார்த்தீங்கன்னா வைட்டலாக இருக்குது. ஸோ இது எங்கேருந்து கொண்டு வரதுக்கான சாத்தியம் கம்மி அப்படின்னா லோக்சபாவில் கொண்டு வரது சாத்தியம் கம்மி, ராஜ்யசபாவில் ஈஸி. அதனால இந்த 12 நாமினேட்டட் எம்பிஸ் எல்லாம் அவங்க கொண்டு வரதுக்கான காரணம்
இதுதான். ஓகே. ஸோ அப்போ ரீசன் ஃபார் 2 ஹவுசஸில் வெரி ஸ்பெசிஃபிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ராஜ்யசபான்னு வரும்போது இதுதான். ஒன்று கன்வென்ஷனலாகவே நம்ம அடாப்ட் பண்ணியாச்சு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935லையும் சரி, வெஸ்ட் மினிஸ்டர் மாடலை எடுத்துக்கிட்டதுனாலையும் சரி, அது 2 ஹவுசஸ் இருக்கும். இன்னொன்று லார்ஜ் ஜாகிரபிக்கல் சைஸஸ் இருக்கிறனால யூஸ்வலாகவே இது வந்து நம்ம பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்துடுறோம். ஓகே. மூணாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் தாட்டை கொஸ்டின் பண்ணுது. இன்சென்ஸ் இட் ஆக்ட் அஸ் அன் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ். ஓகே. ஸோ அது ஒன்று. அடுத்து ஸ்டேட்டோட ரைட்ஸை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷனாக இது ஃபங்க்ஷன் ஆகுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக இந்த விஷயம் தான், தட் இஸ் இன்டெலெக்சுவல் மைண்ட்ஸை உள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷனாக ஃபங்க்ஷன் ஆகுது. இதுதான் பர்பஸ் ஆஃப் கிரியேட்டிங் ராஜ்யசபா. ஓகே. ஸோ ராஜ்யசபாவை கிரியேட் பண்ணதோட பர்பஸ் இதுதான். அப்போது கான்ஸ்டியூஷனல் மேக்கர்ஸ் இதை ஒரு மைண்ட் செட்டாக வச்சுக்கிட்டு தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாங்கிற ஒரு இன்ஸ்டியூஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. பட் நடைமுறை எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் அங்கே பிரச்சனையாக ஆரம்பிக்குது. நடைமுறை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ராஜ்யசபாவுக்கு வரக்கூடிய மெம்பர்ஸில் நாட் ஆல் பட் வெரி ஃபியூ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜ்யசபா எம்பிஸ் எப்படி வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக லோக்சபாவில் தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். லோக்சபா எலெக்ஷனில் அவங்க தோத்துடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பேக்டோர் என்ட்ரின்னு சொல்கிறாங்க. எதுனா ராஜ்யசபா. தே ஆர் பவர்ஃபுல் இன் தி பாலிடிக்ஸ். ஓகே. ஸோ பார்ட்டியில் தே ஆர் பவர்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகே. ஸோ பவர்ஃபுல்லான பர்சன் பாலிடிக்ஸில் இருக்காங்க. பட் பீப்புளோட மேண்டேட் அவங்களுக்கு கிடைக்கல. ஓகே. பீப்புளோட மேண்டேட் அவங்க கிடைக்கல. அப்படி பார்க்கும்போது அவங்க லோக்சபா எலெக்ஷனில் பீப்புள் வேணான்னு சொன்ன ஒரு பர்சன் பேக்டோர் என்ட்ரி வழியாக எதில் மெம்பர்ஷிப் ஆகிறதுக்கான ஈஸியான ஸ்கோப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ராஜ்யசபாவோட சீட்டில் ஒரு ஃப்ளா இருக்குது. ஓகே. இது ஒன்று. அடுத்த விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் பர்சன்ஸ் எலெக்டட். ஓகே. ஸோ இப்போ ராஜ்யசபா சீட்ஸ்ன்னு வரும்போது ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டுக்காரராக இருக்கார். ஓகே. ஆனால் அவருக்கு இங்கே வேகன்சி இல்லாததுனால அவர் எங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தோ இல்லை மத்திய பிரதேஷோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஸ்டேட்டோட ரெப்ரசன்டேஷனாக அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ அந்த பர்சனை தேர்ந்தெடுத்து அனுப்புகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த ஸ்டேட்டை பற்றின நாலேஜ் அவருக்கு என்னவா இருக்க முடியும்? ஓவரால் இந்தியாவை பற்றின நாலேஜ் இருக்கிறத தாண்டி ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய நாலேஜ்னு கொஞ்சம் இருக்கணும்ல. அந்த ஸ்டேட்டோட ரெப்ரசன்டேஷன் தான் வரும். அப்போ அந்த ஸ்டேட்டோட ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு வரும்போது பொதுவாக நேஷனல் பார்ட்டிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. இன்சென்ஸ் நேஷனல் பார்ட்டிஸில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் எங்கேயோ ஒரு ஸ்டேட்டில் இருப்பார். அந்த பர்சனுக்கு உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேறு ஏதோ ஒரு ஸ்டேட்டில் அந்த வேகன்சி கிரியேட் ஆகும். அந்த வேகன்சியை ஃபில் பண்ணுறதுக்கு இந்த பர்சனை இந்த ஸ்டேட்டில் இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா எலெக்ட் பண்ணி உள்ளே கொண்டு போவாங்க. அப்படி வரும்போது ஸ்டேட்டோட ரெப்ரசன்டேஷனாக தான் ஒரு ராஜ்யசபா எம்பி ஃபங்க்ஷன் ஆவார். அந்த இடத்துல இவரோட ரோல் என்னவாகுதுன்னா கம்மியாகுது. ஓகே. ஸோ அது போக மோஸ்ட்லின்னு சொல்ல முடியாது. வெரி ஃபியூ போஸ்ட் இன் தி பாஸ்ட் ஹிஸ்ட்ரி இஃப் யூ ஆர் ஸ்டடியிங் தி பாஸ்ட். ஓகே. சம் பர்சன்ஸ் ஆக்குபை திஸ் பொசிஷன் ஆர் கன்சிடர்ட் டு பி ஆன் வெல் எப்படி சொல்கிறது இன்டலெக்சுவல் அப்படின்னா சொல்ல முடியாது. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் மல்லையா வந்து ஒரு டைமில் வந்து ராஜ்யசபா எம்பி அப்படின்னா இப்போ அவர் என்ன வரனா அஃபண்டர். ஸோ கிரானிக் கேபிட்டலிசம் இல்லை காம்ப்ரமைஸ்டு ஜேர்னலிஸ்ட்டு இல்லை சம்வேர் தே ஃபேவர் டு தி ரூலிங் கவர்மெண்ட் அந்த மாதிரி இருக்கிறவங்கள என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டில் ஃபில் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அது போக கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் யாருக்கு ரெஸ்பான்சிபிள்? தட் இஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஓகே. ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் யாருக்கு ரெஸ்பான்சிபிள்னு பார்த்துருக்கோம்? டு தி ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் தான். அப்போது ஒரு ராஜ்யசபா கூட ரோல் என்னவா இருக்குது? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் டு தி ஹவுஸ் ஆஃப் த பீப்புள்னா அப்போது ராஜ்யசபா எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் என்னவாகுதுன்னா சம்டைம்ஸ் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத ஒரு அத்தாரிட்டி எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கிரிட்டிசிசமும் இதில் ப்ரிவலண்ட் ஆகுது. அப்போ இதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நத்திங் பட் நீங்கள் எலக்டோரல் ரிஃபார்ம்ஸை பண்ணால் தான் ஒரே பாசிபிலிட்டி. ஓகே. ஸோ இப்போ ராஜ்யசபா வேணுமா வேணாமான்னு கேட்டால் ராஜ்யசபா வேணும்னு தான் ஆர்கியூ பண்ணி ஆகணும். நீங்கள் ஒரு ஆன்சரை ஜஸ்டிஃபை பண்ணும்போது கடைசியாக கன்க்ளூஷன் வரும்போது ராஜ்யசபா வேணுமா? எஸ், நீடட், பட் வித் சம் ரிஃபார்ம்ஸ். அந்த ரிஃபார்ம் என்னவா இருக்க முடியும் அப்படின்னா பார்ட்டி டெமோக்ரஸி, தட் இஸ் எலக்டோரல் ரிஃபார்ம்ஸை நீங்கள் கொண்டு வந்தால் தான் அது கொண்டு வர முடியும். இன்ட்ரா பார்ட்டி டெமோக்ரஸியை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அப்படின்னா பார்ட்டிக்குள்ளே நீங்கள் டெமோக்ரஸியை மெயின்டைன் பண்ணால் தான் ஒரு பர்சன் ஃபண்ட் ரைசராக இருக்கிறவங்க நீங்கள் சீட்டு கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு கிரானிக் கேபிட்டலிஸ்ட்டாக இருக்கார், அவர் உங்கள் பார்ட்டிக்கு நிறையா ஃபண்டிங் பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்காண்டி அவரை நீங்கள் இன்க்ளூட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ பார்ட்டி டெமோக்ரஸியை பொறுத்தளவுக்கு இன்ட்ரா பார்ட்டி டெமோக்ரஸி நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது மூலமாக ஓகே கரப்ஷன் சார்ஜஸ் இருக்கிற ஒரு பர்சனை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா
உள்ளே கொண்டு வரக்கூடாதுங்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வர்றீங்க அப்படின்னா, ஒரு ரெஸ்பான்சிபிளான ரூலிங் பார்ட்டியாக ஒரு இண்டிவிஜுவல் பார்ட்டி இருக்கிறாங்க அப்படின்னா, அதுதான் க்ரைட்டீரியாவோ தவிர ராஜ்யசபாவை கொலாப்ஸ் பண்ணுறது க்ரைட்டீரியா கிடையாது. அப்படி தான் நீங்கள் ஆர்கியூ பண்ணி ஆகணும். ராஜ்யசபா வேணுமானா வேணும்னே ஜஸ்டிஃபை பண்ணுங்கள். பட் வித் சர்டன் ரிஃபார்ம்ஸ், அந்த ரிஃபார்ம்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ராஜ்யசபாவை பேஸ் பண்ணி இல்லை, ராஜ்யசபாவுக்கு வரக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அவங்கள நீங்கள் ரிஃபார்ம் பண்ணுறது தான் ஒரே வழி. ஓகே, அப்போது யூ ஹாவ் டு பிரிங் சம் ரெகுலேஷன்ஸ் ஆர் சம் ரிஃபார்ம்ஸ் இன் தி எலக்டோரல் பாலிடிக்ஸ். ஓகே, எலக்டோரல் பாலிடிக்ஸில் நீங்கள் ரிஃபார்ம்ஸ் தான் கொண்டு வரணுமோ தவிர கான்ஸ்டியூஷனை பொறுத்தளவுக்கு ராஜ்யசபாவோட ரோல் தேவை தான் அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணுங்கள். அடுத்த விஷயம் குவாலிஃபிகேஷன். ஸோ குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வரும்போது என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன் ஃபார் தி எம்பிஸ் இருக்கணும்? ஒரு எம்பியாக ஒரு லோக்சபாலேயோ இல்லை ராஜ்யசபாலேயோ வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் தேவைப்படுது அப்படிங்கிறத கான்ஸ்டியூஷனே சொல்லிடுது. அப்படி ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வரும்போது ஹி மஸ்ட் பி எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஸோ சிட்டிசன் ஆஃப் இந்தியா தான் ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன். ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா இட் என்ஷூர்ஸ் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி ஆர் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். ஸோ நோ பர்சன் ஷால் பி டிஸ்கிரிமினேட்டட் ஆன் தி கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலீஜியன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த். எந்த ஒரு கன்சிடரேஷனும் என்ன கிடையாது, எந்த டிஸ்கிரிமினேஷனும் கிடையாது. பியூர்லி அவருக்கான ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு சிட்டிசன் ஆஃப் இந்தியாவை இருந்தால் போதும். ஓகே, அடுத்த விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டில் ஒரு இது சொல்கிறாங்க. இன் சென்ஸ் நீங்கள் பதவி தட் இஸ் மனு தாக்கல் செய்யும் போது, நீங்கள் போய் மனு தாக்கல் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மனு தாக்கல் செய்யும் போது நீங்கள் ஒரு ஓத் எடுக்கணும் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி எலெக்ஷன் ஆஃபீஸர். ஓகே, ஸோ அந்த கமிஷன் ஆஃபீஸர் கிட்ட, ஓகே, எலெக்ஷன் கமிஷன் கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும்னா பர்சன் ஆத்தரைஸ்டு பை எலெக்ஷன் கமிஷன். ஓகே, யூஸ்வலாக அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தாசில்தார் தான் அதை என்ன பண்ணுவார்னா மனு தாக்கல் பண்ணும்போது அந்த மனுவை வாங்குவார், இல்லை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வாங்குவார். இது பர்சன் டு பர்சன் மாறும். ஓகே, எலெக்ஷன் கமிஷன் யாரை சொல்கிறாங்களோ அவங்க முன்னாடி நீங்கள் ஒரு உறுதிமொழி எடுக்கணும். ஓகே, பதவி பிரமாணம்னு சொல்ல முடியாது, உறுதிமொழி எடுக்கணும். அந்த உறுதிமொழியை நீங்கள் எடுக்கிறது ஒன் ஆஃப் த குவாலிஃபிகேஷன் சொல்கிறாங்க. தட் இஸ் ஹி மஸ்ட் மேக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஒன் ஓத் ஆர் அஃபர்மேஷன் பிஃபோர் தி பர்சன் ஆத்தரைஸ்டு பை தி எலெக்ஷன் கமிஷன் ஃபார் தேர் பர்பஸ். அடுத்த கண்டிஷன் என்னென்னா அவரோட ஏஜ் 30 வருஷத்துக்கு கீழே இருக்கக்கூடாது. இது லோக்சபாவுக்கு. ஒரு லோக்சபா எம்பியோட ஏஜ் 30 வயசு கீழே இருக்கக்கூடாது. ஓகே, இதில் இந்த 2 குவாலிஃபிகேஷன் அப்படியே யாருக்கும் பொருந்தும் அப்படின்னா டு தி ராஜ்யசபாவுக்கும் பொருந்தும். ஏஜ் மட்டும் மாறும். ஆக்சுவலாக இங்கே நான் மாற்றிட்டேன். ஓகே, ஸோ 30ங்கிறது இங்கே ராஜ்யசபாவோட. ஓகே, ராஜ்யசபாவோட ஏஜ் தான் 30. லோக்சபாவோட எம்பியோட ஏஜ் 25. மாற்றிக்கங்க. நான் இதுக்கு முன்னாடி ஸ்லைடில் இங்கிட்டு ராஜ்யசபா இருக்கும், இங்கிட்டு லோக்சபா இருக்கும். இப்போ இங்கிட்டு லோக்சபா, இங்கிட்டு ராஜ்யசபா வந்துருச்சு. ஓகே, இந்த ஒன்று மட்டும்தான். ஓகே, ஸோ இந்த இடத்துல ராஜ்யசபாவை பொறுத்தளவுக்கு 30, லோக்சபாவை பொறுத்தளவுக்கு 25. ஓகே, ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு குவாலிஃபிகேஷன் ஃபார் அன் எம்பி. இதே இது டிஸ்குவாலிஃபை பண்ணுறதா இருந்தால், ஓகே, ஸோ டிஸ்குவாலிஃபை பண்ணுறதா இருந்தால் ஆல்ரெடி நம்ம இவங்களோட டென்யூர் பார்த்துட்டோம். இன்சென்ஸ் இவங்களோட கால அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராஜ்யசபா எம்பியாக இருந்தால் அவரோட கால அளவு 6 வருஷம். ஒரு லோக்சபா எம்பியாக இருந்தார்னா அவரோட கால அளவு 5 வருஷம். பார்ட்டி டிசால்வ் ஆச்சுன்னா லோக்சபா எம்பி டிசால்வ் ஆயிடுவாங்க, அது வேறு விஷயம். பட் இங்கே ஓகே, இங்கே வரும்போது டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹி ஷுட் நாட் ஹோல்ட் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். ஹோல்ட் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னா எம்பியை தவிர வேறு எந்த போஸ்ட்டும் இருக்கக்கூடாது. சப்போஸ் ஒரு எம்பி ஒரு செக்ரட்டரியாக இருக்காருன்னா இருக்க முடியாது. ஓகே, கவர்மெண்ட் செக்ரட்டரியாக இருக்காருன்னா முடியாது. ஓகே, ஸோ ஹி ஷுட் நாட் ஹோல்ட் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். அதுக்கப்புறம் அன்சவுண்ட் மைண்டு. அன்சவுண்டு மைண்டுனா மனநலம் பாதிக்கப்பட்டது. அது யார் டிக்ளேர் பண்ணணும்? கோர்ட் டிக்ளேர் பண்ணணும். ஓகே, ஸோ கோர்ட் டிக்ளேர்டு பை அ கோர்ட். அது போக வாலண்டரிலி கிவ் அப் த சிட்டிசன்ஷிப்போ இல்லை டெர்மினேட் பண்ணுறதோ அதெல்லாம். ஆர் இஃப் ஹி இஸ் குவாலிஃபைட் அண்டர் எனி லா மேட் பை பார்லிமெண்ட். ஸோ எனி லா மேட் பை பார்லிமெண்ட் அப்படின்னு வரும்போது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் சொல்கிறது. இன்னொன்று 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் ஆன்டி டிஃபெக்ஷனும் ஒன் ஆஃப் தி டிஸ்குவாலிஃபிகேஷன் கிரவுண்டு தான். ஓகே, இதில் ஓகே இன் கேஸ் ஆஃப் எனி டிஸ்பியூட்ஸ் வரும்போது இந்த குவாலிஃபிகேஷன் க்ரைட்டீரியா, டிஸ்குவாலிஃபிகேஷன் க்ரைட்டீரியா இருக்கு இல்லையா, இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் க்ரைட்டீரியாவில் சப்போஸ் ஓகே, ஸோ ஏதாச்சும் ஒரு டிஸ்பியூட் வருது அப்படின்னா அந்த டிஸ்பியூட்டை யாருக்கு ரெஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு தி பிரசிடென்ட் தான். யார்? பார்லிமெண்ட். பார்லிமெண்ட் டு தி பிரசிடென்ட் ரெஃபர் பண்ணுவாங்க. பிரசிடென்ட் அவருக்கு ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா அதை எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்புவார். அப்படி எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கக்கூடிய டெசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல். ஓகே, ஸோ இதெல்லாம் டிஸ்குவாலிஃபிகேஷன் கிரவுண்டு. இது பேஸ் பண்ணி டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்கன்னா ஒரு இண்டிவிஜுவலை அஸ் அன் எம்பியா. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிள், ரீசெண்டாக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் கவர்மெண்ட் இதுக்கு முன்னாடி
ஓகே, ஸோ எம்பி ராகுல் காந்தி என்ன பண்ணாங்கன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க. டிஸ்குவாலிஃபை பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸ் என்ன பண்ணாங்கன்னா அவர் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. ஃபைன், ஓகே. ஒருவேளை அவருக்கு எனக்கு டிஸ்குவாலிஃபிகேஷனில் டிஸ்பியூட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு அந்த மேட்டரை ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. பிரசிடென்ட்டு இன்கேஸ் அவருக்கு வேணும் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் கிட்ட ஒரு ரெஃபரன்ஸ் கேட்டிருப்பாரு. சப்போஸ் எலெக்ஷன் கமிஷன் அந்த விஷயத்தை சொல்லிட்டா அதுதான் ஃபைனல். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக எங்கேயும் போக முடியாது. இது வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு. அடுத்து வெக்கேட்டிங் ஆஃப் சீட்ஸ். எப்பெல்லாம் வந்து சீட் வெக்கேட் ஆகும்? சீட்ஸ் வெக்கேட் ஆகும்னா ரொம்ப சிம்பிள். ஒரு எம்பியோட சீட் எப்போ வெக்கேட் ஆகும்னா இப்போ பார்த்தோம் இல்லையா, டிஸ்குவாலிஃபை பண்ணால் என்னவாயிரும்? சீட்டு வெக்கேட் ஆயிரும். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு கண்டிஷன் சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா டபுள் மெம்பர்ஷிப். டபுள் மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ஒரு பர்சன் 2 தொகுதியிலையோ இல்லை 2 ஹவுசஸ்லேயோ இல்லை ஒரு லோக்சபாலேயோ ஒரு ராஜ்யசபாலேயோ இல்லை ஒரு பார்லிமெண்ட்லேயோ ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லேயோ ஒரே பொசிஷன் ஆக்குபை பண்ண முடியாது. இன் சென்ஸ் ரொம்ப சிம்பிள். ஒரு எம்பி லோக்சபா எம்பினா லோக்சபா எம்பி தான், ராஜ்யசபா எம்பினா ராஜ்யசபா எம்பி தான். அவர் லோக்சபாலையும் நான் எம்பி, ராஜ்யசபாலையும் எம்பின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி அவர் லோக்சபாவில் எம்பி, நான் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையும் எம்பி அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, இன்சென்ஸ் ஒருத்தருக்கு ஒரு போஸ்ட் தான். அதுதான் அந்த ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கான மீனிங். ஸோ டபுள் மெம்பர்ஷிப்பை பொறுத்தளவுக்கு சர்டன் கண்டிஷன்ஸ் இம்போஸ் பண்ணுறாங்க. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டில், நாட் இன் கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷனில் இதை சொல்ல கிடையாது. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 தான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க? டபுள் மெம்பர்ஷிப். ஸோ டபுள் மெம்பர்ஷிப்பை பொறுத்தளவுக்கு இஃப் அ பர்சன் எலெக்டட் டு தி போத் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் அப்படின்னா அவர் ராஜ்யசபாலையும் எலெக்ட் ஆகிட்டாரு, லோக்சபாலையும் எலெக்ட் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 டேஸ்க்குள்ளே, வித்தின் 10 டேஸ்க்குள்ளே நான் எந்த ஹவுஸோட எம்பின்னு சொல்லணும். அப்படி சொல்லலை அப்படின்னா டிஃபால்ட்டாகவே ராஜ்யசபாவோட எம்பி சீட்டு அவருக்கு என்ன ஆயிரும்னா வேக்கண்ட் ஆயிரும். இன்சென்ஸ் அவர் அங்கே டிஸ்குவாலிஃபை ஆகிறாரு. அப்போ இனிமேல் அவர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா லோக்சபா எம்பின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஒரு எம்பி போத் ராஜ்யசபா லோக்சபா ரெண்டுலேயுமே எலெக்ட் ஆகிறாரு. எலெக்ட் ஆனால் 10 நாளைக்குள்ளே நான் எந்த ஹவுஸில் இருக்கிறேங்கிறத சொல்லணும். அப்படி சொல்லலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே ராஜ்யசபா சீட்டு வெக்கேட் ஆயிரும். ஓகே, அடுத்து ஒரு சிட்டிங் எம்பி ஆஃப் ஒன் ஹவுஸ், ஃபார் எக்ஸாம்பிள் லோக்சபான்னு வச்சுக்கலாமே, லோக்சபா. ஓகே, ஸோ லோக்சபாவோட ஒரு சிட்டிங் எம்பி இஸ் ஆல்சோ எலெக்டட் டு தி அதர் ஹவுஸ். ஹிஸ் சீட் இன் தி ஃபர்ஸ்ட் ஹவுஸ் பிகம் வேக்கண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இவர் ஆல்ரெடி என்னவா இருக்காருன்னா லோக்சபா எம்பியாக இருக்கார். இப்போ ராஜ்யசபா எம்பியாக எலெக்ட் ஆயிருக்காரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த லோக்சபா எம்பி சீட் வெக்கேட் ஆயிரும். ஓகே, அடுத்த கண்டிஷன். இது யூஸ்வலாக நம்ம பார்ப்போம். 2 தொகுதியில் நிற்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராகுல் காந்தி சொன்னீங்க அப்படின்னா வயநாடு தொகுதியில் ஒன்று நின்றுப்பார், இன்னொன்று எனக்கு ஞாபகம் இல்லை. 2 தொகுதியில் நின்று 2 தொகுதியிலுமே ஜெயிச்சிருப்பார். ரீசெண்டாக என்ன பண்ணியிருப்பாருன்னா இந்த வயநாடு தொகுதியை வந்து ரிசைன் பண்ணியிருப்பார். ஸோ இதுதான் கண்டிஷன். இன்சென்ஸ் ஒரு பர்சன் 2 கான்ஸ்டுவன்சியில் நின்று 2 கான்ஸ்டுவன்சிலையுமே ஜெயிக்கிறாரு அப்படின்னா அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு தொகுதியை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அப்படி இல்லைன்னா 2 சீட்டுமே வெக்கேட் ஆகி போயிடும். போத் சீட்ஸ் கேன் வெக்கேட். ஓகே, ஸோ இது ஒரு கண்டிஷன். அடுத்து ஒரு பர்சன் பார்லிமெண்ட்லேயும் மெம்பராக இருக்காரு, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லேயும் மெம்பர் ஆகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். சேம் டைமில் பார்லிமெண்ட்லேயும் மெம்பராக இருக்காரு, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லேயும் மெம்பராக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஹவுஸில் வெக்கேட் ஆகுறேங்கிறத சொல்லிடணும். ஓகே, ஹிஸ் சீட் இந்த அப்படி இல்லை அப்படின்னா 14 டேஸில், இன்சென்ஸ் 14 நாளைக்குள்ள பார்லிமெண்ட்டு 2லேயுமே எலெக்ட் ஆகிறாரு, 14 நாளைக்குள்ளே சொல்லலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் சீட்டு வெக்கேட் ஆகி போயிடும். இது வித் ரெஸ்பெக்ட் டு டபுள் மெம்பர்ஷிப்பை பொறுத்தளவுக்கு இருக்கக்கூடிய ப்ரொசீஜர். ஓகே, அடுத்து டிஸ்குவாலிஃபிகேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ டிஸ்குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு ஒன்று நம்ம ஆல்ரெடி பார்த்த ஹி ஷுட் பி அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா, கண்டிப்பாக இருக்கணும், ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் இருக்கக்கூடாது, அன்சவுண்டு மைண்டுன்னு கோர்ட் டிக்ளேர் பண்ணால் அவர் வெக்கேட் ஆயிடணும், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டில் ஏதாவது இருந்துச்சுன்னா வெக்கேட் ஆயிடுவார், இல்லை ஆன்டி டிஃபெக்ஷனால் ஒருவேளை அவர் வந்து ஸ்பீக்கர் டிஸ்குவாலிஃபை பண்ணார்னா டிஸ்குவாலிஃபைட் இப்படிலாம் சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது டிஸ்குவாலிஃபிகேஷன் கிரவுண்டு. ஓகே, இல்லை அப்படின்னா ரெசிக்னேஷன் இன் சென்ஸ் அவரே என்ன பண்ணுறதுன்னா கைப்பட எழுதி இது மாதிரி நான் இதுக்கப்புறம் இதை தொடர்ந்து இந்த பதவியில் இருக்கணும்னு நான் விரும்பலை அப்படின்னு யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா ப்ரிசைடிங் ஆஃபீஸர்கிட்ட கொடுக்கணும். ப்ரிசைடிங் ஆஃபீஸர் அப்படிங்கிறது யாருன்னா ஹெட்டு தான். ஓகே, ஸோ அப்போ ப்ரிசைடிங் ஆஃபீஸரை பொறுத்தவரை லோக்சபானா ஸ்பீக்கர்கிட்டையும், ராஜ்யசபானா சேர்மேன்கிட்டையும் கொடுக்கணும். ஓகே, அது போக இதெல்லாம் கண்டிஷன்ஸ். அதுக்கப்புறம் ஆப்சன்ஸ். ஸோ ஆப்சன்ஸ் அப்படின்னு வரும்போது
இன்கேஸ் இதோட முடியுது. ஓகே, இந்த இதோட நான் கட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்லைடில் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஆப்சன்ஸ் அப்படின்னு வரும்போது இன்கேஸ் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் தொடர்ந்து 60 நாள் ஓகே செஷனை அட்டன் பண்ணல அப்படின்னா அந்த இடத்துல அவர் என்னென்னு பண்ணுவாங்கன்னா ஆப்சன்ஸ்ன்னு சொல்லி அவரை எலிமினேட் பண்ணிடுவாங்க. இது நீங்கள் ரீட் பண்ணாலே புரியும். ஓகே, ஸோ ஆப்சன்ஸ்னு வரும்போது இட்ஸ் நத்திங் பட் தொடர்ந்து ஒரு பர்சன் 60 நாள் அவர் தொடர்ந்து வரல அப்படிங்கிற பட்சத்தில் வித்தவுட் பெர்மிஷன் தான். ஒருவேளை அவர் உடல்நல குறைவுனால ஆப்சென்ட் ஆனார் அப்படின்னா அதை கன்சிடர் பண்ணுவாங்க. இன்கேஸ் அவர் யார்கிட்டையும் சொல்லாமல், இன்சென்ஸ் ப்ரெசிடிங் ஆஃபீஸர்கிட்ட சொல்லாமல், ஸ்பீக்கர்கிட்டையோ இல்லை சேர்மன்கிட்டையோ சொல்லாமல் தொடர்ந்து 60 நாள் செஷனுக்கே வராமல் இருந்தார் அப்படின்னா அவரோட சீட்டு வெக்கேட் ஆயிரும். ஸோ இதெல்லாம் கண்டிஷன்ஸ். ஓகே, ஸோ அப்போ எதெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஹவுஸோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தோம். ஓகே, ஸோ இங்கே 550, இங்கே 250 அப்படின்னு பார்த்தோம். அதோட கம்போசிஷன்னு வரும்போது எலெக்டட் எத்தனை பேர், நாமினேட்டட் டு தி ராஜ்யசபா எத்தனை பேர்னு பார்த்தோம். லோக்சபா வரும்போது எலெக்டட் மட்டும் எத்தனை பேர், எந்தெந்த இதுலேருந்து யூனியன் டெரிட்டரியிலேருந்து எவ்வளோ, ஸ்டேட்லேருந்து எவ்வளோன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தோம். டிஸ்குவாலிஃபிகேஷன் கிரவுண்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம். அது போக வெக்கேட்டிங் ஆஃப் சீட்ஸ்னு வரும்போது த்ரூ பை டபுள் மெம்பர்ஷிப் ஒரு ரீசனாக இருக்க முடியும், டிஸ்குவாலிஃபிகேஷன் ஒரு ரீசனாக இருக்க முடியும், ரெசிக்னேஷன் ஒரு ரீசனாக இருக்க முடியும், ஆப்சன்ஸ் ஒரு ரீசனாக இருக்க முடியுங்கிறத பார்த்தோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் தான். பார்லிமெண்ட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இதுக்கப்புறம் என்னென்னா யாரெல்லாம் என்னென்ன ஆஃபீஸ் ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் நம்ம அடுத்து கிளாஸில் கவர் பண்ணலாம். ஸோ இதோட இந்த செஷன் நான் வைண்ட் அப் பண்ணுறேன். அடுத்து வரக்கூடிய கிளாஸஸில் எதெல்லாம் கவர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ், தட் இஸ் ஆஃபீஸர்ஸ்ன்னு வரும்போது ரோல் ஆஃப் ஸ்பீக்கர் என்ன, ஸ்பீக்கரோட குவாலிஃபிகேஷன் என்ன, ஸ்பீக்கரோட டிஸ்குவாலிஃபிகேஷன் ப்ரொசீஜர் என்ன, ராஜ்யசபான்னு வந்தால் சேர்மன் யார், டெபுட்டி சேர்மன் யார், டெபுட்டி சேர்மனோட டிஸ்குவாலிஃபிகேஷன் என்ன, பேனல் ஆஃப் வைஸ் சேர்பர்சன்ஸ் என்ன, செக்ரட்டரி ஜெனரலோட ரோல் என்ன, இதெல்லாம் ஓரளவுக்கு முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை பற்றி கொஞ்சம் நேரம் பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பவர்ஸ் ப்ரிவிலேஜஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அப்படின்னா ஓவராலாக அந்த இது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அதோட கண்டினியூஷனாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட் அப்படின்னு வரும்போது பில்ஸ், வேரியஸ் பில்ஸை பற்றின டிஸ்கஷன்ஸ் அடுத்தடுத்து வரக்கூடிய கிளாஸஸில் பார்ப்போம். ஸோ இதோட இந்த ஒரு பர்டிகுலர் செஷனை நான் என்ன பண்ணுறேன், வைண்ட் அப் பண்ணுறேன். இதில் நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே பேசிக்ஸ் தான். இன்னும் வரக்கூடிய கிளாஸஸில் கொஞ்சம் இன் டீட்டெயிலாக மற்ற விஷயங்களை பார்க்கலாம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து வரக்கூடிய கிளாஸஸில் நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்படி இல்லைனா ஒரு டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் வச்சு அதில் நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இதோட இந்த செஷனை வைண்ட் அப் பண்ணுறேன். இன்கேஸ் எனி டவுட்ஸ் இருக்குங்கிற பட்சத்தில் இதை பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் செஷன். தேங்க்யூ.